वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. காமாசிகாஷ்டகம் சொல்ல ஆரம்பித்தோம். அதில் முதல்ல சில உபோத்காதங்கள் முன்னுரையாக சில வியாக்கியாத்தாக்கள் சொன்னதை அதில் முக்கியமாக சேட்டூர் சிவசங்கராச்சாரிய சுவாமி அவருடைய வியாக்கியானத்தில் முன்னுரை எழுதியிருந்தால் பல விஷயங்கள் நரசிம்மாவதாரத்தை பற்றி இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி அவர் சொன்னதை பார்த்தோம். இப்போ ஸ்தோத்திரத்தையே முதல் ஸ்லோகம் பார்த்து அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய விவரணத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு முதல் ஸ்லோகம் ஸ்ருதீனாமுத்தரம் பாகம் வேகவத்யாச்ச தட்சிணம் காமாததிவசஞ்சீயாத் கஷ்டித் அத்புத கேசரி அப்படின்றத முதல் ஸ்லோகம். இது ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யாக ச அப்படின்னு ஒரு பாட்டம், தூன்னு ஒரு பாட்டம் உண்டு. தட்சிணம் காமாத் அதிவசன் ஜீயாத் கஷ்டித்து கஹாச்சித்துன்னு உண்டு. அது கஷ்டித்துன்னு ஒரு பதமாக எடுத்துக்கிறோம். அத்புத கேசரி இது இதில் உள்ள பதங்கள். இப்போ இதுக்கு யார் யார் என்னென்ன வியாக்கியானம் பண்ணிருக்கா அப்படின்றது ஒவ்வொன்றா தெரிஞ்சுட்டு போவோம். அதில் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேருடைய அனுபவ பிரகாரமாக பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு சம்ஸ்கிருத வியாக்கியானம் ஒன்று இருக்கு. அதை ரொம்ப சுருக்கமாக இருக்கும். ஸ்ருதீனாம் இது ஸ்ருதீனாம்னா வேதானாம் வேதங்களுடையன்னு அர்த்தம். உத்தரம் பாகம் உபரித்தன பாகம் உபனிஷத் பாகம் இத்தியர்த்தா. அதாவது கீழே மேலே அப்படின்னு சொல்றது மேலே இருக்கிறத உத்தரம் அப்படின்னு சொல்றது. உத்து அப்படின்ற உபசர்க்கம் சேர்க்கறது உபரின்ற அர்த்தமும் வரும். மேலே அப்படின்னு அர்த்தம். இப்போ உதயத்தி சூரியன் உதிக்கிறான்னு சொன்னால் மேல் கிளம்பி வரான் அப்படின்னு அர்த்தம். அதில் உத்தரம் பாகம்னா உபரித்தன பாகம் அர்த்தம், மேலே இருக்கிறதுன்னு. வேதங்களில் மேலே இருக்க பாகம் எதுன்னா உபனிஷத் பாகம் இத்தியர்த்தா. வேதங்களுக்கு சிரஸாக உபனிஷத்தை சொல்றது. அதனால ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தா தலையானது மேலே இருக்கும். அதே போல வேத புருஷனுக்கு சிரஸா இருக்கிறது உபரி பாகமாக இருக்கிறது உபனிஷத்து. அதனால ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் அப்படின்னா வேதங்களுடைய உபனிஷத் பாகத்தில் அப்படின்னு அர்த்தம். காமாத் இச்சையா அதிவசன் அப்படின்னு தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே வேதாந்தங்களில் பகவான் பிரகாசிக்கிறான். அதிவசன் அப்படின்னா அகம் உபனிஷத் பிரதிபாத்திய சியாம் இது நித்தியேச்சையா உபனிஷத்சு பிரதிபாத்தியத்வேன அதிவசன். அதாவது பகவான் வேதங்கள் அவனுடைய ஆஜ்ஞையாக இருந்துட்டு லோகத்தை நடத்துறதுக்கு பயன்படுத்துகிறான். அந்த வேதங்களால் நான் எப்பொழுதும் அறியப்பட்டவனாக ஆகணும் அப்படின்னு இது பகவானுடைய நித்தியமான சங்கல்பம். அதனால எப்பவுமே வேதங்கள் இருக்கு, எப்பவுமே வேதங்கள் பகவானை தெரிவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அழிவில்லை, ஆரம்பமும் இல்லை. அதனால அனாதி நிதனா சேஷா சிருஷ்டா ஸ்வயம்புவான்னு சொல்லிருக்கு. ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, எக்காலத்திலையும் இருக்கிறது. அந்த வேதங்களில் பகவான் தான் சொல்லப்படுறான், பிரதிபாதிக்கப்படுறான். அதனால அதுவும் தன் சங்கல்பத்தினாலேயே காமாத் ஸ்ருதீனா உத்தரம் பாகம் அதிவசன் நான் உபனிஷத்தினால் சொல்லப்படுகிறவன் ஆகணும் அப்படின்னு நால் வேதம் கண்டானே அப்படின்னு திருமங்கழ்வார் சொல்கிறார். நாலு வேதங்களால் காணப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். இவன் நாலு வேதத்தை பார்த்தான்னு அர்த்தம் இல்லை, நாலு வேதங்கள் இவனை பார்க்கறதுன்னு அர்த்தம். தன்னுடைய இப்படி நித்தியச்சையினால் வேதங்கள் பகவானை பிரதிபாதிக்கிறதா அமைஞ்சிருக்கு. அதில் அந்த வேதங்களில் உபனிஷத்து பிரதிபாதிப்பேன அதிவசன். இதில் மற்ற காண்டங்கள் கர்மகாண்டங்கள் பேர். மற்ற பாகங்களுக்கும் உபனிஷத் பாகத்துக்கும் ஒரு வித்தியாசம். உபனிஷத் பாகத்துக்கு ஆராத்திய காண்டம்னு பேர். எந்த பகவானை நாம் உபாசிக்கிறோமோ அவனுடைய அனுகிரகத்தை எதிர்பார்க்கிறோமோ அவன் ஆராத்தியன். அவனை பூஜிக்கிற வழிகள் ஆராதனம். இந்த யாகம் முதலியது ஜபம் இருக்கலாம், ஹோமம் இருக்கலாம், தியானம், இதெல்லாம் வழிகள். இந்த வழிகளால் பகவானை அடைகிறோம். அப்போ இந்த பகவான் ஆராத்தியன். அவனை பிரீத்திப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஆராதனம் அப்படின்னு. அதனால இதுல இந்த ஆராதனத்தினால வித்தியாசம். நேர பகவானை பற்றி ஆராதனை பற்றி சொல்றது உபனிஷத் பாகம். அந்த ஆராதனத்தினால் எப்படி அடையலாம்ன்றதை காட்டுறது. ஆராதனத்தை முக்கியமாக கொண்டது அடுத்த காண்டம் கர்மகாண்டம் அல்லது மிச்ச பாகம் அப்படின்னா. வேகவத்தியாக்கிய நத்தியாக, வேகவத்தின்றது ஒரு நதிக்கு பேர். தட்சிணம் பாகஞ்ச தட்சிண பிரதேசஞ்ச காமாத் போக்கியத்துவ புத்தியா அதிவசன். இப்போ இந்த பெருமாள்
உபனிஷத்துகளுக்கு பிரதிபாத்தியர் உபனிஷத்தினால் சொல்லப்படுறவராக இருக்கார். அங்கே உபனிஷத்துன்னு சொல்லாமல் ஸ்ருதினாம் உத்தரம் பாகம்னு சொன்னால் உத்தரன்ற சப்தத்துக்கு வடக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் வேதங்களுக்கு வடக்கே இருக்கார், வேகவதி நதிக்கு இருக்கார் அப்படின்னு. ஸ்ருதினாம் வேதங்களுடைய உத்தரம் பாகம், உத்தரம் வந்து வடக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு. வடக்கேன்னு வச்சுட்டா வேதங்களுக்கு வடக்குலையும் வேகவதிக்கு தெற்குலையும் இருக்கார் அப்படின்றதா ஒரு அர்த்தம் ஏற்பட்டது. வேகவத்தியாட்ச நத்தியாக தட்சிணம் பாகஞ்ச தட்சிண பிரதேசஞ்ச காமாத், இங்கேயும் காமாத் அதிவசன்றது ரெண்டு இடத்துலையும் ஒத்துக்கும். போக்கியத்துவ புத்தியா அதிவசன். முதல்ல ஸ்ருதினாம் உத்தரம் பாகம் காமாத் அதிவசன்னு சொல்றது ஒரு சங்கல்பத்தினால் நித்தியமாக வேதங்கள் என்னையே தெரிவிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு. அகம் உபனிஷத் பிரதிபாதியாம், நான் உபனிஷத்துகளால் பிரதிபாதிக்கப்படுவனாக ஆவேன்ற சங்கல்பத்தினால், அது நித்தியமான சங்கல்பம். அதனால உபனிஷத்துகள்ல பகவான் நிலைச்சிருக்கிறது நித்திய சங்கல்பத்தினால். இது இந்த ஒரு சந்தர்ப்ப விசேஷத்துல சரஸ்வதி நதி வேகமாக வந்து பிரம்மா சத்தியவர்த்த கஷேத்திரத்தை யாகம் பண்ண ஆரம்பிக்கிச்சு. அந்த யாக வேதிக்கையை கொலைச்சுண்டு போகிறதுக்காக, அதை உடச்சுண்டு போகிறதுக்காக வேகமாக நதி வந்தபோது அதை தடுக்கிறதுக்காக பெருமாள் அங்கே அணையா படுத்துட்டார் அப்படின்றது கீழே வேகாசேத்த ஸ்தோத்திரத்தில் வியாக்கியானத்தை சுவாமி சாதிச்சிருக்கார் அப்படின்ற. அதனால் இப்போ அந்த சந்தர்ப்ப விசேஷத்தில் அந்த சமயத்தில் மட்டும் வேகவதி நதியினுடைய தெற்கு திக்கில் பெருமாள் அப்பவும் காமாத அதிவசன். இங்கே என்ன காமம் என்ன இச்சையாக இருக்குன்னு, ரொம்ப போக்கியமாக இருக்கு இந்த இடம், அதனால அந்த இடத்தை போக்கியம்னு நினைச்சுட்டு அங்கே வசிக்கிறார் பெருமாள். வேளுக்கை திவ்ய தேசத்தில் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பெருமாள் அங்கே ஏழ்ந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். இருக்கிறது யார் அப்படின்னா கஷ்டித்து. கஷ்டித்துன்ற சப்தத்துக்கு யாரோ ஒருத்தன் அப்படின்னு அர்த்தம், இன்னார்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி இவ்வளவுதான் அவருக்கு பெருமைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால இங்க கஷ்டித்துன்றதுக்கு அனிர்வச்சனீய மகிமா. நிர்வச்சனம் அப்படின்னா விவரித்து சொல்றது, வாயால் சொற்களால் விவரித்து சொல்லக்கூடியதுக்கு நிர்வச்சனீயம். நிர்வச்சனம் பண்ண முடியும், வாக்குகளால் சொற்களால் விவரிக்க முடியும்னு அர்த்தம். அப்படி இல்லாததுக்கு அனிர்வச்சனீயம் அப்படின்னு. பிரம்மத்தினுடைய மகிமையானது அனிர்வச்சனீயம். இந்த பெருமான் காமாததிவசன் வேளுக்கையில் இருக்கக்கூடிய இந்த வேளுக்கை ஆளறி அவருடைய பெருமை இவ்வளவுதான் யாராலும் அளவிட்டு தெரிஞ்சிக்க முடியாது. அதனால கஷ்டித் அப்படின்னு சப்தம் போட்டார். காமி கஷ்டித் திறக்கக்கூடியவன் அஞ்சலமி ஆச்சமான அப்படின்னுத்தையும் கிருஷ்ணாவதாரத்தை நம்முடைய அஞ்சலியை சரணாகத்தை எதிர்பார்க்கிறான், வேற ஒன்றும் அவனுக்கு தேவையில்லை, இது பரிபூர்ணனான பகவான்றத்தையும் கஷ்டித்து அப்படின்னு சப்தம் பிரயோகித்தான். இந்த மாதிரி பல இடங்கள்ல இது உயர்ந்த மகிமை உள்ளது, அதை நம்மால் பூர்த்தி விவரிக்க முடியாது அப்படின்ற சமயத்துல கஷ்டித்துன்னு சப்தம் பிரயோகிக்கலாம். அத்புத கேசரி எந்த மாதிரி இருப்பார் இந்த பெருமாள் அப்படின்னு. ஆச்சரியபூதா நசம்பா. அத்புதம்னு சொன்னா இது மட்டும் நாம் கேட்டு பார்த்து உணர்ந்திராததான ஒரு விசேஷமான ஒரு வஸ்து, ஒரு ரூபம், அப்படிப்பட்ட நிசம்மன் அர்த்தம். அத்புத கேசரின்றது சிங்கத்தை குறிக்கும், ஆனால் இங்க சிரஸ் மட்டும்தான் சிங்கமா இருக்கு, அது மேல சொல்ல போறார் அப்படின்னு அர்த்தம். ஜியாத் இப்படி இருக்கக்கூடிய அந்த நிசம்மன், வேளுக்கையில் இருக்க காமாசிகா நிசம்மன் ஜெயிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஆசிரித விரோதினாக விஜயதாத், அவரை யார் வந்து அடையவராளோ அவளுக்கு இருக்கக்கூடிய தடைகளை எதிரிகளை எல்லாம் போக்கட்டும். நிசம்மனுடைய அனுகிரகத்தினால் எல்லாருக்கும் எல்லா விரோதங்களும் தொலையட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த நிசம்மன் இருக்கிறது உத்தர பாகம் தட்சிண பாகம் வச்சு விரோத ஸ்போரணம். வடக்க இருக்காரா தெற்க இருக்காரான்னா வேதங்களுக்கு வடக்க இருக்கார், வேகவதிக்கு தெற்க இருக்கார் அப்படின்னு சொன்னது. ஒரே இடத்துக்கு ரெண்டு வஸ்துவை இட்டு பார்க்கும்போது ரெண்டு வெவ்வேறு திக்கு வருதுன்றது விரோதத்தை காட்டக்கூடியது. அந்த அலங்காரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அப்படின்ற. அடுத்தது இதுக்கு ஸ்ரீராம் தேசியாச்சார உரையை பார்க்கலாம். இந்த புஸ்தகம் சாதாரணமாக எல்லாருக்கும் பரிச்சிதமான விஷயம். ஒரே புஸ்தகத்தை எல்லா ஸ்தோத்திரங்களையும் பதவுரை பொழிப்புரை ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காரு இந்த சுவாமி. இதில் இவ்வளோ ஒரு சின்ன இது எழுதியிருக்கார், முன்னுரை, அதையும் பார்க்கலாம். முன்னுரை: இந்த ஸ்தோத்திரம் காஞ்சிபுரத்தில் வேகவதி நதிக்கு தென்புறத்தில் திருக்கோயில் கொண்டு வீற்றிருக்கும் ஸ்ரீ நரசிங்க பெருமானை பற்றியதாகும். எம்பெருமான் தன் சங்கல்பத்தாலே வீற்றிருக்கும் இருப்பை பற்றி பாடிய 8 ஸ்லோகங்கள்.
கடைசியில் பலஸ்ருதி ஒன்று தனி ஸ்லோகம், பலன் கோரும் தனி ஸ்லோகம் ஒன்று. இதை கொண்டதால் இந்த ஸ்தோத்திரம் இப்பெயர் பெற்றது. காமாசிகாஷ்டகம்னு பெயர் வந்தது. காம அப்படின்னா சங்கல்பத்தால், ஆசிகா வீத்திருக்கை உட்கார்ந்துருக்குதுன்னு, அதை பற்றிய அஷ்டகம் 8 ஸ்லோகம் கொண்ட ஸ்தோத்திரம். காம ஆசிகா அஷ்டகம்னு பிரித்து காமாசிகா அஷ்டகம் அப்படின்றதுடைய விவரம் புரியும். இந்த தலத்துக்கு ஆழ்வார்கள் இட்ட திருநாமம் வேளுக்கை என்பது. ஆழ்வார்கள் பாடுச்ச வேளுக்கை ஆளறியைன்னு பாடுறேன். வேள் இருக்கை அப்படின்றது வேளுக்கைன்னு மறுவீதா சொல்ற. வேள் அப்படின்னா விருப்பம், இருக்கைன்னா வீத்திருக்கை. அதனால விரும்பி வீத்திருக்கிறார். அதுதான் காம ஆசிகா அப்படின்னு சுவாமி காட்டியிருக்கார். இந்த ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ தேசிகன் உபனிஷத்துகள் போற்றும் பரமபுருஷனே இங்கு நரசிங்கனாய் அவதரித்திருப்பதையும், வேதாந்தங்கள்லாம் எந்த பகவானை கொண்டாடுறதோ அந்த நரசிம்மன், அந்த பரமபுருஷன் இங்கே நரசிம்மனா இந்த திவிதேசத்தில் எழுந்திருக்கார். இவன் 3 திருக்கண்களுடன் இருத்தலையும். இந்த நரசிம்மனுக்கு 3 கண்கள் இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்தில் காட்டிலும் இத்தலத்தில் இவன் பெருமதிப்பு கொண்டிருத்தலையும், பரமபத்திற்கதை காட்டிலும் இங்கே பெருமாள் எழுதுக்கிட்டு அவருக்கு சொந்த சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. அதனால இதை கௌரவிக்கிறார். பரியங்க பந்தம் என்னும் ஆசனத்தில் அமர்ந்து யோக நிலையில் இருத்தலையும். பரியங்க பந்தம்னு சொல்றது யோகத்தில் பல வகையான ஆசன விசேஷங்கள் சொல்லுவோம். அதில் படுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது. பரியங்கம்னா மெத்தைன்னு அர்த்தம். பரியங்கத்தை போன்ற, அதாவது சௌரியமாக தனக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உட்கார்ந்துருக்கிறது. யோக நரசிம்மனில் வெவ்வேறு பந்தத்தில் இருக்கலாம். வெவ்வேறு வகையாக கை கால்களை அமைச்சிருக்கிறதுக்கு பந்தம். பரியங்க பந்தம்ன்ற ஒரு கிரமத்தில் இந்த ஊரில் பெருமாள் இந்த திருவேளுக்கையில் யோக நிலையில் உட்கார்ந்துருக்கார். ஆசனத்தில் அமர்ந்து யோக நிலையில் இருத்தலையும், எதிரிகளை அழித்தலிலும் அடியார்களை காத்தலிலும் இவன் திருக்கைகளுக்கு உள்ள ஆர்வத்தையும். இந்த பெருமாளுடைய திருக்கரங்கள் எல்லாம் கைகள், இவனை யார் காப்பாற்றணும் வந்து பிரார்த்திக்கிறாளோ அவளை ரட்சிக்கிறதுக்கும், இந்த அவனை ஆசிரியக்கிறவாளை யாராவது எதிர்த்தால் அந்த எதிரிகளை அழிக்கிறதுக்கும் ஆர்வத்தோடு இருந்துருக்கு. எப்போ யார் வந்து கேட்பா, எப்போ காப்பாற்றலாம்னு உற்சாகத்தோடு இருக்கிறது சொல்கிறேன். ஒரே சமயத்தில் இவன் திருக்கண் நோக்கு இரணியனுக்கு கொடியதாய், அவன் சிறுவனுக்கு குளிர்ந்ததாய் இருத்தலையும். ஒரே சமயத்திலேயே எதிரிகளுக்கு பார்க்க முடியாமல், நெருங்க முடியாமல் பயத்தை உண்டாக்குறதா கொடியதாக இருக்கும். அதே சமயத்திலேயே ஆசித்தாளுக்கு அதே திருக்கண் பார்வைகள் ரொம்ப குளிர்ந்துட்டு இருந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துறதா இருக்கும். இதே மேலொரு பாட்டில் சொல்கிறேன். இவனே சர்வரக்ஷகன் என்பதையும் கூறி ஒவ்வொரு பாட்டில் இருக்கிற விஷயத்தை ஒவ்வொரு வாக்கியத்தால் காட்டியிருக்கேன். இந்த ஸ்தோத்திரத்தால் எல்லா பலனையும் பெறலாம் என்று பலன் கூறி தலை கட்டுகின்றார். பகவான் தான் சர்வரக்ஷகன், நரசிம்மன் தான் சர்வரக்ஷகன் அப்படின்றத காட்டுறாரு. தனியன் ஸ்ரீமான் வேங்கநாதாரியானது ஸ்லோகம் சுத்தியநாமோத்தரம் பாகம் வேகவத்தியாச்ச தட்சிணம் காமாத் அதிவசன் ஜீயாத் கஷ்டித் அத்புத கேசரி. ஸ்ருதீனாம் வேதங்களின் உத்தர பாகம் மேல் பாகத்திலும் வடபுறத்திலும் அர்த்தம். இந்த மனுஷன் நின்றுட்டு இருந்தா அவன் தலையே மேலே இருக்குன்னு சொல்லலாம், வடக்கு இருக்குன்னு சொல்லலாம் அர்த்தம். உத்தரம்னா மேலே சரீரம் முதலியதுல, திக்க வச்சுன்னு பார்க்கறது உத்தரம்னா மேலே அர்த்தம். வேகவத்தியாக வேகவத்தியாத்தின் அது ஒரு 6 சரஸ்வதி வேகவத்தியா பதகி வந்த தட்சிணஞ்ச தென்புறத்திலும் காமாத் தன் சங்கல்பத்தால் அதிவசன் எழுந்தருளியுள்ள கஷ்டித்து ஒரு ஒப்பத்த கேசரி. அவர் எழுத்து விட்டுருக்கு எழுதா இருக்கிய மாத்தினுடும். கேசரி சா போடணும். அதில் அற்புதமான சிங்க வடிவு கொண்ட எம்பெருமான் ஜியா எப்பொழுதும் மேம்பட்டு விளங்க கடவான். இது பதவுரை, ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டேன். அப்புறம் இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய பொழிப்புரை மாதிரி சொல்கிறது. வேதங்களின் கடைசி பகுதியான உபனிஷத்துகளால் போத்தப்படுபவன் இந்த நரசிங்க பெருமான். இவன் தன் சங்கல்பத்தால் இந்த அற்புத வடிவம் கொண்டு வேகவதி ஆத்தின் தென்புறத்தில் வேளுக்கை என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியுள்ளான். இவருக்கு திருமுகம் தவிர திருமேனியின் மற்ற பகுதிகள் மானிட வடிவுடனும், திருமுகம் மட்டும் சிங்கம் போன்ற அமைப்புடனும்,
வெம்பெருமான் காட்சி தருவதிலும் பெரிய அற்புதம் உலகில் ஏது அப்படின்ற அந்த அற்புத கேசரின்னு சொன்னா என்ன அற்புதம்னா வெறும் சிங்கமா இருக்கிறது அற்புதம் இல்லை, நரம் கலந்த சிங்கமா இருக்கிறது. அதுல கழுத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் சிங்கமாகவும் உடம்பு மற்ற பாகங்கள்லாம் மனுஷனை போல இருக்கிறது. திருமுகம் மட்டும் சிங்கம் போன்ற அமைப்புள்ளது, திருமுகம் தவிர திருமேனின் மற்ற பகுதிகள் மானிட வடிவு உள்ளது. இப்படி ரெண்டும் கலந்து இருக்கிற இப்படி காட்சி தர்றதை காட்டிலும் பெரிய அற்புதம் என்ன இருக்கு அப்படின்றதுனால அற்புத கேசரி அப்படின்னு சாத்தியம். அடியார்களை காப்பதில் ஒப்பத்த இவ்வெம்பெருமான் தன்னை ஆசிரியக்கிறவாளையெல்லாம் காப்பாற்றுறதுல இவருக்கு சமமா நிகரா யாரும் சொல்ல முடியாது. இவ்வெம்பெருமான் சிறப்புடன் விளங்க வேண்டும், ஜியாத் அப்படின்னு அவருக்கு என்றைக்குமே வெற்றி ஏற்படட்டும் அப்படின்னு இங்கே சில பாயிண்ட்ஸ் அங்கங்கே சொல்லுவார் இவர். இங்கு உத்தர என்னும் சொல் வடபுறத்தையும் கூறுவதாதலில் வேதத்துக்கு வடபுறத்திலும் வேகவதிக்கு தென்புறத்திலும் என்ற பொருளில் ஸ்லேடை சுவை காண்க. ஸ்லேஷம் ஒன்றுக்கு வடக்கையும் ஒன்றுக்கு தெற்கையும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதா ஆறுது. மேலும் இங்கு ஸ்ருதீனாம் என்று பெண்பால் பன்மையும் வேகவத்தியாக என்று பெண்பால் ஒருமையும் கூறப்பட்டுள்ளதால் இருமருங்கிலும் பல பெண்களோடு காமத்தால் வைத்திருப்பவன் என்ற துவனி பொருளையும் சுவைக்க அப்படின்ற. அதாவது இவர் கேசரி, இவர் புருஷ சிம்மம், இவருக்கு ரெண்டு பக்கத்திலேயும் பொம்நாட்டிகள் இருக்க மாதிரி தோன்றது. அந்த சப்தம் பிரயோகிச்சு ஸ்ரீலிங்க சப்தம் பிரயோகித்ததுனால் ஸ்ருதீனாம் அப்படின்றது ஸ்ருதி சப்தமும் ஸ்ரீலிங்கம் தான். ஸ்ருதி ஸ்திரீ வேதாம்னாயான்னு அமரத்துல ஸ்ருதி சப்தம் ஸ்ரீலிங்கம்னு சொல்லிருக்காங்க. ஸ்ருதீனாம் அப்படின்றது ஷஷ்டி பகுவச்சனம், அதனால பல ஸ்ருதிகளுடையன்னு அர்த்தம். ஸ்ருதின்றதே ஒரு பெண்பால் பதமாக இருக்கிறதுனால பன்மை உபயோகிச்சிருக்கிறதா ஆச்சு. இப்போ வேதங்களுக்கு வடக்கே இவர் இருக்காருன்னா இவருக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கிறது பல பெண்களான ஸ்ருதிகள். அவர் வேகவதிக்கு தெற்கே இருக்காருன்னா இவருக்கு வடபக்கத்தில் வேகவதி நதி பெறுகிறது. அந்த பக்கத்தில் வேகவதின்றது ஸ்ரீலிங்கம், ஆனால் அது ஒருமை, அது ஒரு நதி அப்படின்றது வேகவதின். அதனால ஒத்தியுடைய தெற்கு திக்கிலையும் பல பெண்களுடைய வடக்கு திக்கிலையும் இந்த பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொன்னதா இருது. இது ஒரு துவனி அர்த்தம். இது அதனால எந்த பக்கம் பார்க்கலாம், ஒத்தி இருக்க பக்கம் பார்க்கலாமா பல பெண்கள் இருக்கிற இடம் பார்க்கலாமான்ற மாதிரி காமாத திவசன் எப்போ எப்படி தோன்றதோ அப்படி நடந்துக்கிறார் அப்படின்றதாகவும் ஒரு ஸ்லேஷ இதில் ஒரு துவனி அர்த்தம் சொன்னதா தெரியுது. ஸ்லேஷையும் உத்தரம்ன்றது தட்சிணம்ன்றது ஒன்றுக்கே உத்தரமும் தட்சிணமும் அப்படின்னு சொல்றதுல வெவ்வேறு அர்த்தத்தில் அந்த சப்தத்தை உபயோகிச்சிருக்கேன்றதுனால தெரியுது. இதுக்கு காமாசி காஷ்டக சாரம் அப்படின்னு தாத்த தேசிகன் என்றவர் பண்ணிருக்கார், ஆச்சாரியர் பண்ணிருக்கார். அவர் சொல்றது அப்புறம் முதல் பாட்டு சொல்லும்போது எல்லாருமே முன்னுரை சொல்லுவோம், அதையும் பார்த்தோம். மஹிதாபியாம் மகத் சங்கைஹி புராணாபியாம் இமம் ஜனம் ஸ்ரீமத்யாம் கிருஷ்ணதாத்தாரி பதத்திராபியாம் நமோ நம அப்படின்னு ஆச்சாரியனுக்கு இங்கே தனியன் அனுசந்தானம் பண்ணுறார். அப்புறம் நம் தூப்புல் பிள்ளை திருவத்தியூர்ன்றது காஞ்சிபுர க்ஷேத்திரம், தூப்புல் பிள்ளைன்றது சுவாமி தேசிகன். திருவத்தியூரில் உள்ள எம்பெருமான்களை திருவடி தொழுது அங்கே நிறைய விதேசங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் சேவித்து மங்களாசாசனம் பண்ணுறார். ஸ்தோத்திர அனுசந்தான கிரமத்தில் ஒவ்வொரு சன்னதியில் இருக்க பெருமாளுக்கும் ஒரு ஸ்தோத்திரம் அந்த மாதிரி 12 மங்களாசாசனம் 12 எழுறார். அந்த சமயத்தில் அட்டபுயகர தெம்பெருமானை திருவடி தொழுது, அஷ்டபுஜம் அப்படின்னு 8 திருக்கைகளோடு பெருமாள் ஒரு திவ்யதேசத்தை அங்கே இருக்கார். அட்டபுயகரத்தேன் என்னாரே அப்படின்னு திருமங்க மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அந்த அட்டபுயகரத்தை எம்பெருமானை திருவடி தொழுது அவரை மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்தார். அடுத்ததா கஜேந்திர ரக்ஷா துவரித்தம் பவந்தம் என்று உபக்கிரமித்து ஸ்தோத்திரானுசந்தானம் பண்ணினார். அந்த இதற்கு அப்புறம் அஷ்டபுஜாஷ்டகத்துக்கு அப்புறம் அதில் முடிக்கும்போது சரணாகத சந்திராண துவரா த்விகுணபாகுன ஹரிணா வெங்கடேசியா ஸ்துதி ஸ்ரீகிரியதாமியம் அப்படின்னு அஷ்டபுஜாஷ்டகத்தில் கடைசியில் பலஸ்ருதி சொல்கிற மங்கள ஸ்லோகத்தை இப்படி சாத்த சரணாகதர்களை காப்பாற்றணுன்ற ஒரு வேகத்தினால் துறையினால் எப்பவுமே பெருமாளுக்கு 4 திருக்கைகள் உண்டு. இவளை சீக்கிரம் காப்பாற்றணுன்ற ஒரு அவசரத்தினால்
ரெண்டா ஆயிடுத்து, ரெண்டு மடங்கா ஆயிடுத்தது பாகுக்கள். சதுர்புஜனா இருந்தவர் அஷ்டபுஜனா ஆயிட்டார். சரணாகத்தர்களை சந்திராணம் ரட்சிக்கிறதுல துறை இருக்கு. அந்த ஒரு வேகத்தோட உற்சாகத்தோட இருக்கார். அந்த துறையினால் பாகுக்கள் திகுணமாச்சு, ரெட்டிப்பா ஆயிடுத்து. 4 கைகள் இருந்து 8 கைகளா ஆயிடுத்து. ஹரிணா வெங்கடேஷையா, எந்த பெருமாள் இந்த மாதிரி அஷ்டபுஜனா இருக்காரோ அவரை பற்றி இந்த வெங்கடேசன்ற சுவாமி தேசிகன் பண்ண ஸ்தோத்திரத்தை அந்த பெருமாள் ஸ்வீகரிக்கட்டும், அந்த சுற்றவாளுக்கு அந்த பெருமாள் அனுகிரகம் வரட்டும், அஷ்டபுஜ பெருமாளுடைய அப்படின்னு கீழே சொல்லி முடிச்சார். அதுல இந்த ஹரிணா வெங்கடேஷியா அப்படின்னு சரணாகத சந்தானத்துவரா திகுண பாகுன்றவன் ஹரி அப்படின்னு அங்க கீழ் சொன்னதுனால் ஹரி என்றது நிசம்மனை குறிக்கிறது என்று தலை கட்டினவாறு கீழே அஷ்டபுஜாஷ்டகம் முடிஞ்ச போது ஹரிணா என்று இவருக்கு மூலமாய் இவர் அருகேயும் இருக்கிற வேளுக்கை எம்பெருமான் ஸ்மிருதராக உடனே நினைவுக்கு வந்தார் பெருமாள். இந்த அஷ்டபுஜ பெருமாளை சேவிச்சுட்டு அவருக்கு ஸ்தோத்திரம் பண்றதை கடைசியில ஹரிணா வெங்கடேசியா ஸ்துதி ஸ்வீகரித்தாம் சொன்ன உடனே இந்த ஹரிசப்தம் நினைவுபடுத்தித்த சுவாமி தேசிகனுக்கு. அதை தவிர அந்த அஷ்டபுஜத்துக்கு பக்கத்திலேயே அந்த திவிதேசத்துக்கு பக்கத்திலேயே வேளுக்கை என்ற திவிதேசமும் இருக்கு. அங்கே இந்த காமாசிகான சம்மன் இருக்கு. அதனால இந்த ஹரிணான்னு சொன்னது அஷ்டபுஜத்தில் இருக்க பெருமாளை பற்றி, அவருக்கு மூலமாய் அவர் அருகேயும் இருக்கிற அப்படின்னு எல்லாமே முதல்ல கிருத்தயுகத்திலேயே பண்ண அவதாரம் சும்மா அவதாரம் தெய்வங்களில் வர்றது அங்கங்கே பெருமாளோட லீலை இடைக்காட்டுற திவ்ய தேசங்கள்லாம் அப்புறம் வந்துருக்கு. அதனால இது அஷ்டபுஜத்துக்கு சமீபத்தில் இருக்க வேளுக்கை என்ற திவ்ய தேசம். அதனால அப்பொழுதே அங்கு எழுந்தருளி எம்பெருமானை மங்களாசாசனம் செய்து அவருடைய குணானுசந்தானம் உள்ளடங்காமல் மேல் மேலே கிளம்பி வர அதை ஸ்தோத்திரமாக அனுசந்தித்து தலை கட்டுகிறார் அப்படின்னு. இந்த காமாசிகான சமனை திருவேளிக்கையில் வந்து சேவித்தார். சேவித்த போது அந்த அனுபவம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இவருக்கு. அவருக்கு மங்களாசாசனம் பண்ணி அந்த குணானுபவத்தை பண்ணுறது தன்னால் தாங்கிக்க முடியாமல் அதை ஸ்லோக ரூபமாக ஸ்தோத்திர ரூபமாக வெளியிடுறார். அதுதான் இந்த சுத்தியநாமத்துவம் பாகம் ஆரம்பிக்கிற ஸ்தோத்திரம் அப்படின்னு அர்த்தம். அதை ஸ்தோத்திரமாக அனுசந்தித்து தலை கட்டுகிறார். அதுக்கப்புறம் திருமங்கை மன்னன் கூட இந்த அட்டபயகரமுடைய திவ்ய தேசத்தை திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் 2 திருமொழியில் சொல்லிருந்திருக்கார். திரிபுரமூன் நெறித்தான் தானும் மொத்தம் மலர்மிசை மேல் அயனம் வியப்ப அமிர்தரமா கடல் போல் முயங்க அப்படின்னு அட்டவீரத்தை கொண்டாட்டத்தை திருமங்கை ஆழ்வார் கூட நிசும்மனா மங்களாசாசனம் பண்ணிருக்கார். எரியன கேசர வாழையத்தோடு இரணியன் ஆகம் 2 கூறா அரியுருவாம் இவர் ஆர்கொல் என்ன அட்டபயகரத்தேன் என்னாரே அப்படின்னு அட்டபயகரத்தானை மங்களாசாசனம் செய்திருடும் போது இவருக்கு மூலமாக வேளுக்கை ஆளரை நினைவுக்கு வந்தார். திருமங்கை ஆழ்வாருக்கும் அஷ்டபயகரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறச்ச அந்த சும்மன் வேளுக்கை என்ற சும்மன் நினைவுக்கு வரார். அதே மாதிரி சுவாமியும் முதல்ல அஷ்டபயகரத்தாரை மங்களாசாசனம் பண்ணி அஷ்டபுஜாஷ்டகம் எழுதிட்டு அடுத்ததாக அந்த பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வேளுக்கையில் வந்து அங்கே இருக்க நிசும்மனை சேவித்து மங்களாசாசனம் பண்ணி அதுலேருந்து ஏற்பட்ட அந்த குணானுபவத்தை இந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாக வெளியிடுறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த வேகவதி நதியை பற்றி சொல்றதுக்காக அது ஒரு வாக்கியம் காட்டுறார். காஞ்சி மகாத்மன் தன்னில் சதுர்முகன் யஜ்ஞ சம்ரக்ஷணார்த்தமாக வேளுக்கை எம்பெருமானே அட்டவேகரத்தானாக ஆனார் என்று பிரசித்தமிரே. பிரம்மா காஞ்சிபுரத்தில் பண்ண யாகத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த வேளுக்கையில் இருந்த நிசும்மனே அட்டபயகரத்தான மாறினார். 4 திருத்தோள் இருந்தவர் 8 திருத்தோள்களை எடுத்துட்டார் அப்படின்னு காஞ்சி மகாத்மியத்தை சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய திரு அவதாரமும் யஜ்ஞ சம்ரக்ஷணார்த்தமாகவே இருக்கும். அதாவது அஷ்டபுஜத்து பெருமாள் வேளுக்கை பெருமாள் அஷ்டபுஜத்து பெருமாள் ஆனார். அதாவது ஆட்சித்தால் ரட்சிக்கணுன்றதுக்காக 4 கை இருந்து 8 கையா மாத்தின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நிசும்மனம் இவருடைய பிரதான காரியம் யஜ்ஞத்தை காப்பாற்றுறது. பிரம்மா பண்ண வந்து அஸ்வமேதத்தை காப்பாற்றுறது. இவருடைய திரு அவதாரமும் யஜ்ஞ சம்ரக்ஷணார்த்தமாகவே இருக்கும். வேளுக்கை பெருமானுக்கு சொல்றேன் நிசும்மனுக்கு. இவ் அர்த்தத்தை நிசம்ஹோ யஜ்ஞசாலாயாக மத்தியே சைலஸ்ய பश्चिमे தத்ரைவாசீன் மகம் ரக்ஷன் அசுரேபிய சமந்ததா என்று காஞ்சி மகாத்மியம் சொல்லிட்டு
அப்படின்ற காஞ்சிபுரத்தில் பிரம்மா அது சத்தியவர்த்த க்ஷேத்திரம்னு பேர். ஒரு அசரீரி வார்த்தையை கேட்டு சத்தியவர்த்தத்தில் வந்து அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அந்த விசும்மன் பிரம்மாவுடைய யஜ்ஞசாலையை யஜ்ஞ வேதிக்கை யாகம் பண்ணக்கூடிய இடத்தை இதில் மத்திய சைலஸ்ய பশ্চিமே அப்படின்னு வேழமலை, யானைமலை, ஹஸ்திகிரின்னெல்லாம் அந்த காஞ்சிபுரத்தை சொல்லும்போது குட்டி மலையாட்டம் இருக்காது. அந்த மத்திய சைலஸ்ய பশ্চিமே நரசிம்மः यज्ञशालायाः मध्ये शैलस्य पश्चिमे तत्रैव आसीत् मखं रक्षन्. பெருமாள் இந்த அத்திகிரிக்கு மேற்கையும் யஜ்ஞசாலையினுடைய நடுவுலையும் பிரம்மா எங்கே யாகம் பண்ணிருந்தாரோ அதனோட நடுவுலையும் யாகத்தை காப்பாத்துண்டு ராட்சதர்கள் கிட்ட இருந்து எல்லா பக்கத்துலேயும் எந்த விதமான கஷ்டமும் வராதபடிக்கு யாகத்தை காப்பாத்துண்டு பெருமாள் அங்கே இருந்தார் அப்படின்னு காஞ்சி மகாத்மியத்தில் சொல்லிருக்கு. தத்ரைவ ஆசீத் மகம் ரக்ஷன். மகம்னு யாகம், யாகத்தை காப்பாத்துண்டு. யாருன்னு காப்பாற்றணும்? அசுரேபியா. அதுவும் ஏதாவது ஒரு திக்கில் வரல, அசுரால் பல திக்குகளில் என்ன வர, அதனால சமந்ததா ஆகதேபியா அசுரேபியா பிரம்மணா மகம் யஜ்ஞம் ரக்ஷன் தத்ரைவ ஆசீத் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த பெருமாள் வேளுக்கை ஆளறியான அந்த சும்மனும் பிரம்மா அஸ்வமேதம் பண்ணுறது அவருக்கு அவருடைய யாகத்தை காப்பாற்றுறதுக்காக அமைஞ்சவர் அப்படின்னும் காஞ்சி மகாத்மியத்துலேன்னு தெரியறது அப்படின்னு இவர் முன்னுரையில் சொல்லிருக்கார். அதனால் வியாக்கியானம் பதவுரை ஸ்ருதீனாம் வேதங்களுடைய உத்தரம் பாகம் மேல் பாகத்திலும் அதாவது உபனிஷத்திலும் வேகவத்தியாச்ச வேகவதி நதியினுடையவும் தட்சிணம் பாகம் தென் பாகத்திலும் காமாத் சங்கல்பத்தாலே அதிவசன் வசிக்கிற கஷ்டித்து ஒரு அத்புத கேசரி ஆச்சரியமான சிம்மமானது ஜியாத் வாழக்கடவுது பொதுவான அர்த்தம். அப்புறம் சில விசேஷங்கள் சொல்கிறேன். அத்புத கேசரி என்றது இவருடைய வடிவழகை நினைத்து அவருடைய திருமேனி அழகை ரசித்து இவர் பௌத்திரரான ருத்ரனும் கூட பெருமாளுடைய பிள்ளை பிரம்மா, பிரம்மாவுடைய பிள்ளை சிவன், நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு இருக்கு. அதனால பெருமாள் பிரம்மா முதல்ல சிருஷ்டிக்க, பிரம்மா முதல்ல சிவனை சிருஷ்டிக்க, பிரம்மாவுடைய பேரனா ஆறா இந்த சிவன் அப்படின்னு. அதனால இவருடைய பௌத்திரரான ருத்ரனும் கூட யாக விக்னகரர்களான சம்பரன் முதலான அசுரர்களோடு கலந்து எதிரம்பு கோத்து நிற்கும் நிலையை கேட்டு அது காலாந்தரத்திலே ஆனாலும் இக்காலத்திலும் இன்னும் இப்படி ஆசுர பிரகிருதிகளாக இருப்பார் யாராவது வருவார்களோ என்று பயப்பட்டு இவ்வழகுக்கு தீங்கு வாராமல் இருக்க வேணும் என்று கொண்டு ஜியாத் என்று கால தத்துவம் உள்ளதனையும் இவ்வழகோடு செல்ல வேணும் என்று திருப்பல்லாண்டு பாடுகிறார் அப்படின்னா. அதனால் இங்கே இருக்கிற பெருமாள் தான் ருத்ரன் கூட யாகத்தை எல்லாம் கெடுக்கிறவனாக இருக்கான், அவனும் இவருடைய பேரன் தான். அதனால் தேவதைகளோ அசுராலோ எல்லாரும் பகவான் சிருஷ்டித்திருக்கிறதுனால் அவரோட சம்பந்தம் உள்ளவ, அவருடைய பிரஜைகள். அப்படி இருக்கிற இவாழ்லேயே தன்னுடைய பிரஜைகள்லேயே சில சமயத்தில் புத்தி பிரமம் ஏற்பட்டு நல்லது கெட்டதை மாறி தெரிஞ்சுக்கிறதுனால் சம்பரன் முதலிய ராட்சசாலை ஆக்ஷண்டு அசுரர்களோடு கலந்து எதிரம்பு கோத்து நிற்கும் நிலையை கேட்டு ஒரு காலத்தில் ருதன் மற்றவெல்லாம் கூட பெருமாளோட சண்டை போட்டா பாணாசுர விற்த்தாந்தத்தில் இது சொல்லிருந்திருக்கு. நேர் செறிந்தான் கொடிக்கோழி கொண்டான், நேர் செறிந்தான் எரிய மலரும் பின்னும் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். இங்கேயும் முக்கண் உள்ளவராக இந்த நரசிம்மனை சொல்லிருக்கேன். அதனால் இந்த பெருமாள் இன்னொரு காலத்தில் காலாந்தரத்தில் அப்போ யாகத்தை விக்ரம் பண்ண கெடுக்க வந்தவாளை எல்லாரையும் பெருமாள் அடக்கினார். பலரை கொன்னார், ருத்ரனை அடக்கி தன்னுடைய பெருமையை காட்டினார். அப்படிப்பட்ட காலாந்தரத்தில் நடந்தது வேற ஏதோ சமயத்தில் நடந்திருந்தா கூட இக்காலத்தில் கூட, அதாவது ஒரு சமயத்துக்கு பெருமாள் பண்ணார், இன்னைக்கு நாம் போய் சேவிக்கிறவாள் கூட அதே பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இதை சொல்கிறேன். இது நடந்தது பிராச்சீன காலத்தில், பழைய காலத்தில், காலாந்தரத்திலே ஆனாலும் இக்காலத்திலும் இன்னும் இப்படி ஆசுர பிரகிருதிகளாக இருப்பார் யாராவது வருவார்களோ என்று பயப்பட்டு சுவாமி இந்த ஜியாத்தன் சப்தம் ஏன் போட்டார்னா இவருக்கு எந்த விதமான தடங்களும் தொந்தரவுகளும் வர வேண்டாம், அவரை நம்பி தான் நாமெல்லாம் க்ஷேமமாக இருக்க போகிறோம்.
அதனால அந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பாடினார் அப்படின்ற இது. என்ன வந்துடும் பெருமாளுக்கு என்ன கஷ்டம் வந்துடும்னு கண்ணெச்சல்னு சொல்றது உண்டு, திருஷ்டி தோஷம் வந்துடும்னா. அதனால ஆசுர பிரகதிகளாக இருப்பார், கலிகாலத்தையும் இருக்கா. அதனால பயந்துண்ட இவ் அழகுக்கு தீங்கு வாராமல் இருக்க வேணும் என்று பாடி மங்களாசாசனம் பண்றான். இது எத்தனை நாள் இருக்கணும்னு சொல்லலை. அதனால ஜியாத் என்று கால தத்துவம் உள்ளதனையும் இவ் அழகோடு செல்ல வேணும் என்று திருப்பல்லாண்டு பாடுகிறார். பிரளயம் வர பரியந்தம் பெருமாள் இனிமேல் நிசுமரூபத்தையே எல்லாருக்கும் சேவை கொடுத்து விடட்டும் அப்படின்னு தான் பிரார்த்திக்கிறார். இவருடைய வியாக்கியானம் இருக்கு. அதனால அத்புத கேசரி அப்படின்றதே ஒரு விஷயம் சொல்றேன். விகிருத்திம் அர்பக நிர்பஜனாதகாக என்கிறபடியே பிரகலாத சம்ரக்ஷணார்த்தமாக விகிருத்தமான ரூபத்தை கொண்டிருக்க செய்தேயும் பெருமாள் ஏன் இந்த மாதிரி நரங்கலந்த சிங்கமா அவதரிச்சார்னா, இரண்யன் கேட்ட வரம் அப்படிப்படி. மனுஷாலால மிருகங்களால் சாப்பிடக்கூடாது, உள்ள வெளியில கூடாது, பகல ராத்திரில கூடாது, இப்படியெல்லாம் பல வகையா வரங்கள் கேட்டிருந்தாலும் அந்த வர பலம் அவனுக்கு இருந்ததுனால் அதே பெருமாள் என்ன பண்ணணும், பிரகலாதாதிகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு உக்ரமான ரூபத்தை பெருமாள் எடுத்துன்றது அர்பக்க நிர்பஜனாத். ஹிரண்யனை கொல்றதுக்காக இந்த ரூபம் எடுத்துட்டார். ஆனால் முக்கிய காரணம் பிரகலாதனை சம்ரட்சணம் பண்ணுறதுக்காக. அவன் பெருமாளத்தை அபச்சாரப்பட்டான், அவனுக்கும் சிக்ஷையை கொடுக்கறதுக்காக. பரித்ராணாய சாதோனாம்ன்றது பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக. விநாசாயுத துஷ்கிருதாம் அப்படின்றது அவனிடத்தை அபச்சாரப்பட்ட, தன்னிடத்தையும் அபச்சாரப்பட்ட இரண்டனை தண்டிக்கிறதுக்காக இப்படி இந்த ரூபத்தை எடுத்துட்டார் பெருமாள் அப்படின்னு. அங்கே அர்பகம்னா குழந்தை, நிர்பஜனம் அப்படின்னா அவமதிக்கிறது அல்லது கௌரவிக்காத இருக்கிறது. அதில் விகிருத்தியம் அர்பக நிர்பஜனாத் அகாஹா அப்படின்னு இரண்யன் பேரில் நிசும்மனாவதற்கு பெருமாள் கோச்சின்றது காரணம், தன்னை ஆசிரியத்திருந்த பிரகலாதனை, அவனுக்கும் பிள்ளைதான், அந்த சம்பந்தத்தையே மறந்து விட்டு அவன் ரெண்டு போல வந்திருக்கான். ஆனால் பிரகலாத சம்ரக்ஷணார்த்தமாக விகிருத்த ரூபத்தை கொண்டிருந்தார். அந்த இரண்டனுக்கு அவனுடைய வரம் பொய்யாகாத மாதிரிக்கு பெருமாள் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அவனை சம்மாரம் பண்ணினார். ஆனாலும் ஆழ்வார் சொல்றது இந்த ரூபம் உக்ரமாக இருந்தது இரண்டனுக்கு, அதுவே சீத்தமா குளிர்ந்துட்டு இருந்தது பிரகலாதனுக்குன்ற மாதிரி தனக்கும் அப்படி இருக்கணும்னு தான் பிரார்த்திச்சுக்கிறான்னு இருக்கு. ஆழ்வார் கீழே சொல்றது ஆடி ஆடி அகங்கரைந்தேன்ற தசகத்தில் எங்கும் நாடி நாடு நரசிங்காயன்னு வாடி வாடும் வாணுதலே அப்படின்னு மூலம் ஆழ்வார் சொன்னதுனால ஆழ்வார்க்கும் ரிசம்மனாதான் பெருமாள் எப்போ எங்கேயும் இருக்கிறதா திருவுள்ளம் அப்படின்னு தெரியுது. அதனால அங்கே ஆடி ஆடின தசகம் சொல்றச்ச கூட எங்கும் நாடி நாடு நரசிங்காயன்னு வாடி வாடும் அப்படின்னு பிரகலாதனை ரட்சிக்கிறதுக்காக ஏத்துண்ட ரூபமான நிருசிம்மனை கொண்டாடுறார் சுவாமி இங்கன்னு அர்த்தம். ஆழ்வாரை நெஞ்சுருக பண்ணின ரூபம் நாடி நாடி நரசிங்காயன்னு வாடி வாடும் இவ்வாணுதல்னு அந்த நிருசிம்மனுடைய ரூபத்திலேயே தன்னை இழந்த நீரா உருகின்றிருக்கா பராங்குஷ நாயகின்னு சொன்னேன். அதனால் ஆழ்வாரை நெஞ்சுருக பண்ணின ரூபம் இது. இந்த நரங்கலந்த சிங்கமாகிற தோற்றம் ரூபம். மிருகோன பீம குச்சரோகிரிஷ்டாக என்கிற ஸ்ருதியை உட்கொண்டு ஸ்ருதீனாம் இத்தியாதியை அருளி செய்தார் ராகவமாம். பயங்கரமாயிருக்கும் சிம்மம் ந பீமஹா என்னும்படி ஸ்ருதி ஓதினதை இந்த ஆளரியம்பெருமான் பக்கல் சாட்சாத்கரித்து அத்புத கேசரி என்றார். ஸ்ருதிகளில் சொல்றச்ச மிருகம்னு சொன்னால் காட்டு விலங்குகள், அதுக்கு ராஜாவான சிங்கத்தை குறிக்கும் அது. அப்போ மிருகோன பீமஹா குச்சரஹா கிரிஷ்டாகான்னு வேதம் சொல்லிட்டு அதில் சொன்ன விஷயங்களை இதில் அமைச்சிருக்கார் சுவாமி அப்படின்னா ஸ்ருதீனாம் இத்தியாதியை அருளி செய்தார். அந்த ஸ்ருத்தியர்த்தம் மிருகோன பீம குச்சர கிரிஷ்டாக பராவதாதி காம பரஸ்யான்னு இருக்கு. அந்த மந்திரத்தில் சொன்ன ஸ்ருதியில் இந்த பெருமாள் மிருகரூபத்தை எடுத்துட்டோம், உக்ரமா இல்லை, அணுகத்தக்கவராக இருக்கார். மிருகா அப்படி ந பீமஹா அப்படின்னு சொன்னார். பீமனு பயங்கரம்னு அர்த்தம். கோரம் பயானகம் பயங்கரம் பிரச்சரம் பைரவஞ்ச பயாவகம்னு அமரத்தை பயங்கரத்தை பயத்தை உண்டாக்குறது, பார்த்தாலே அச்சப்படும்படியான பயந்துக்க முடியாத ரூபம். அதனால இப்படி மிருகோன பீமஹா அப்படின்னு பயங்கரமாக இருக்கும் சிம்மம் ந பீமஹா என்னும்படி ஸ்ருதி ஓதினதை
சிங்கமா இருந்தும் கூட யாரையும் கொல்ல வராமல் பார்த்து ரசிக்கத்துக்கு தக்கபடியா இருந்து கொடுத்தோம்னா அது எப்படி ஆச்சரியமோ அந்த மாதிரி இந்த பெருமாள் இங்கே இருக்கிறது ஆச்சரியம் அப்படின்ற ஆளுநர்மான் பக்கத்தில் சாட்சாத்கரித்து அத்புத கேசரி என்றார். கிரிஷ்டாக என்று திருவத்தி மாமலையில் வைத்திருக்கும் நரசிம்மனை ஓதித்து. கிரிஷ்டான கிரின்னா மலைகள், பர்வதத்தில் இருப்பவன் வசிப்பவன் அர்த்தம். இங்கே காத்தால் கிளம்பும்போது அத்புத கேசரி, அதாவது கிரிஷ்டாக திருவத்தில முதல்ல பெருமாள் நரசிம்மன் இருந்தாருங்க. அப்புறம் அவர் யாகத்தை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் தேவபெருமாளத்துலேருந்து யாகத்தில் உபய ஸ்வீகரிச்சுட்டு எழுந்தேன். அதனால் பிராத்தஸ்தவன காலத்தில் பெருமாள் அவதரித்தார்னு அங்கே சொல்லிட்டு. அதனால் இந்த அத்புத கேசரி ஸ்ருதி மிருகோன பீமகான்னு சொல்லிட்டு சிங்கமாக இருந்தோம், இவ மிருகத்தை போன்று உக்ரமாக இருந்தார். அப்புறம் இவனுக்கு ஹரிணனுக்கு அவரே பிரம்மாதிகளுக்கு சௌமியமாக இருந்துட்டார் அப்படின்றத வச்சு ஒருத்தருக்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான தோற்றத்தை அளிக்கிறதுன்றது ஆச்சரியம். அப்படின்றதுனால இதை சாட்சாத்கரித்தன் திருவுள்ளத்தில் சுவாமி தேசிகன் 2 ரூபமும் தெரியுது. யாருக்கு இவர் உக்ரமாக சேவை கொடுத்தார், யாருக்கு சௌமியமாக சேவை கொடுத்தார்ன்றது ரெண்டையும் கவனித்து அத்புத கேசரின்னு சொல்லிட்டேன். இப்படிதான் இருப்பார்னு சொல்ல முடியாது. கிரிஷ்டாக என்று திருவத்தி மாமலையில் வீத்திருக்கும் நரசிம்மனை ஓதித்து. மலையின் மேல் இருப்பவன் அர்த்தம். மிருகா ந பீமஹா குச்சரஹா கிரிஷ்டாக அப்படின்னு இருக்கு. அதில் கிரிஷ்டான்னா அங்கேயே அத்திமாமலை மேல் நின்று அச்சுதன் அப்படின்னு தேவபெருமாள் முதல்ல அத்புத கேசரி அந்த யஜ்ஞத்தை ரட்சித்தார். கிரிஷ்டாகன்றவர் மேற்கொண்டு அந்த யாகத்திலேருந்து வெளிவந்தார் அப்படின்னு. திருவத்தி மாமலையில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அங்கே நரசிம்மன் இருக்கார், கீழே மேலே தேவபெருமான் இருக்கார். அந்த நரசிம்மனையும் சொல்லலாம். காஞ்சியில் இருக்க நரசிம்மனை, திருவத்தி மாமலையில் வீற்றிருக்கும் நரசிம்மனை கிரிஷ்டாக அப்படின்னு சொல்றது. அவரை யஜ்ஞ சம்ரட்சணார்த்தமாக பশ্চিம பாகத்தில் எழுந்தெழுந்ததை நினைத்து குச்சரஹா என்று ஓதியது. கு அப்படின்ற சப்தத்துக்கு பூமின்னு அர்த்தம். கோத்ரா குஹ் பிருத்திவி, பிருத்வி அப்படின்னு அமரம். பூமியில் சஞ்சரிப்பவர் குச்சரஹா அப்படின்னு அர்த்தம். இந்த யாகத்தை காப்பாற்றுறதுக்காக என்னுடைய அத்திமலையுடைய அத்திகிரியனுடைய மேற்கு பக்கத்தில் பெருமாள் எழுதினார் அப்படின்றது குச்சரஹார சப்தம் காட்டுறது. அதனால மிருகா ந பீமஹா குச்சரஹா கிரிஷ்டாக அப்படின்னு வேதம் சொன்னதெல்லாம் ஸ்ருதினாம் உத்தரம் பாகம் அப்படின்னு சொன்னால் ஸ்ருதிகள் எம்பெருமானை கொண்டாடுறதுகள் அப்படின்னு. அவரே இந்த யாகத்துக்கு அதை காப்பாற்றுறதுக்காக மேற்கு பக்கத்தில் வந்து இருந்ததை வச்சுன்னு குச்சரஹான்னு சொல்லி. இதில் அப்புறம் ஒருத்தியை உத்தர பாகத்திலும் மற்றும் பலரை தட்சிண பாகத்திலும் கொண்டு காமுகனாய் இருக்கும் இருப்பை நினைத்து அத்புத கேசரி என்றார் ஆகவுமாம். அவரும் ஒப்புலிப்பன் சுவாமி சொன்ன சுவாமி சொன்ன மாதிரி ஒரு பக்கத்தில் பெண்பால் ஒருமையும் இன்னொரு பக்கத்தில் பெண்பால் பன்மையும் இருக்குன்னா ஒரு பக்கம் ஒத்தி இருக்கா, இன்னொரு பக்கம் பல ஸ்திரீகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தியை உத்தர பாகத்திலும் மற்றும் பலரை தட்சிண பாகத்திலும் கொண்டு காமுகனாய் இருக்கும் இருப்பை காமாத தேவசன் அப்படின்னு காமத்தை அனுபவிக்கக்கூடியவரான்னு அப்போ அத்புத கேசரின்னு சொல்லலாம். அதனால இந்த ஆச்சரியம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் இருக்க பதங்களை வச்சுட்டே அனுபவிக்க முடியும். அது வெவ்வேறு வகையான அர்த்தங்கள் தோண முடியும்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் மகர்ஷி வாசுதேவாச்சார வியாக்கியானம். வங்கீபுரம் மகர்ஷி வாசுதேவாச்சார சுவாமி அனுகிரகித்த பதவுரை விசேஷ உரைகளுடன் கூடியவை. வங்கீஷான்மய சம்பூதः வாசுதேவ சதாமுதே தனோதி திராவிடியம் வியாக்கியாம் காமாசிகாஷ்டக ஸ்துதேஹ. ஸ்ரீ தேசிகனால் அனுகிரகிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ காமாசிகாஷ்டக ஸ்தோத்திரம் என்னும் பகவத் ஸ்தோத்திரத்திற்கு பதவுரை பொழிப்புரை வேலை எளிய தமிழில் எழுதி அவற்றை ஸ்ரீ நரசிம்மப்பிரிய வாயிலாக வெளியிட வேண்டும் என்று சில தேசிக பக்தர்கள் நியமித்ததன் பேரில் அந்த நியமனத்தை யதாசக்தி நிறைவேற்ற வேண்டும் என்றெண்ணி அடியேன் இந்த வியாபாரத்தில் பிரவர்த்திக்க துணிகிறேன். இவர் நரசிம்மப்பிரியா சம்பாதகராகவும் இருந்தார். அந்த சுவாமி நரசிம்மப்பிரியாவில் தான் இதை பகுதி பகுதிகளாக எழுதி கடைசியில் அப்புறம் ஒரு கிரந்தமாக ஆறுது அப்படின்னு அதை சில சுகிருத்துகள் பிரார்த்திச்சிருந்தனால் பண்ணேன். சுகிருத்துகளுடைய நியமனத்தை மேற்கொண்டு அடியேன் செய்யும் இந்த பிரவൃத்தி நிர்விக்னமாய் நடைபெறுமாறு பெரியோர்கள் கிருபையுடன் அனுகிரகித்துள்ள வேணும். எழுத ஆரம்பிக்கிச்ச மகான்களுடைய ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்த்து எழுதியிருக்கார். சத்யநாம உத்தரம் பாகம்
ஸ்ருதீனாம் வேதங்களுடைய உத்தரம் பாகம் மேல் பாகத்திலும் வடக்கிலும்னு அர்த்தம். வேகவத்தியாச்ச வேகவத்தியினுடைய தட்சிணம் பாகம் தென்பக்கத்திலும். காமாத் கேவலம் தனது சங்கல்பத்தாலேயே, அதாவது மற்றவர்களுடைய பிரார்த்தனையை தலை கட்டுவது என்பது இன்னிக்கே. காஞ்சிபுரத்தை தேவபெருமாள் எழுதினா பிரம்மா பிரார்த்தனையினால எழுதினார். அங்கேயும் குசுமாவதாரத்தை பிரகலானுடைய பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணார். அப்படி இங்க இந்த வேளுக்கையில காமாசிகா என்று சும்மனா வர்றதுக்கு யாரும் பிரார்த்திக்கல. கேவலம் தன் சங்கல்பத்தால் தான் வந்து பிரம்மாவுடைய யாகத்தை ரட்சிக்கிறதுக்காக இங்க இந்த ரூபத்தோட வந்தார். அதனால கேவலம் தனது சங்கல்பத்தாலேன்னா மற்றவர்களுடைய பிரார்த்தனையை தலை கட்டுவது என்பது இன்னிக்கேன்னு அர்த்தம். யாரோ பிரார்த்திச்சு அவளுக்கு ஏதாவது அனுகிரகிக்கணும் வரம் கொடுக்கணுன்றதுக்காக இல்லை. நதிவசன் அப்படின்றது இன்னும் தொடர்ந்து இருக்குது, நிகழ்காலம் தொடர்ந்து இருக்கு. வசித்து கொண்டிருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு கஷ்டித் ஒரு யாரோ ஒருன்னு அர்த்தம். இன்னார்னு சொல்ல முடியாதனாலையும் இன்னார் என்னறியேன் அன்னை ஆழியோடும் பொன்னார் சார்கமுடைய இடையில இன்னார் என்னறியேன்னு திருங்காழ்வார் காட்டின மாதிரி இப்படிதான்னு சொல்ல முடியாதனால் ஒரு அப்படின்னு சொல்லிவிட்டார். அத்புத கேசரி ஜெகத் விலக்ஷணமான சிம்மமானது. லோகத்துல இதை போன்ற இன்னொரு சிம்மம் கிடையாது, எந்த சிம்மமும் இதை போல கிடையாது. அதனால மற்ற எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்ததான விலட்சணமானது இந்த சிம்மம். ஜியாத் ஜெயசீலமாக இருக்கட்டும், எப்பவுமே வெற்றியுடன் இருக்கணும் அப்படின்னு. இதுல சில விசேஷங்கள் சொல்றேன். ஸ்ருதீனாம் வேதங்களில் இந்த நரசிம்மமூர்த்தி பிரஸ்தாவிக்கப்படும் இடம் உண்டு. அதுல மிருகோன பீம குஜரோகி மிருக சிம்மமாயிருக்க செய்தேயும் ந பீமஹ அனுகூலருக்கு பயங்கரமானதன்னு. கிரிஷ்டாக மலையில் யஜ்ஞத்தை காப்பாற்றுவதற்காக எழுந்தருள் இருக்க வரதனே குச்சரக பூமியில் வேகவதி கரையில் வந்து எழுந்தருள் இருக்கிறான். இப்படிப்பட்ட சில ஸ்ருதிகள் ஸ்ரீ நரசிம்மாவதாரத்தை பற்றி பேசியிருக்கின்றன. கஷ்டித் இது ஒரு வைலட்சண்யத்தை குறிக்கிறது. மற்ற எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்ததா வேறுபட்டதா மேன்மை விட்டதா உள்ளதுன்னு. ஜகத்தில் சிம்மங்களும் மனுஷர்களும் முழுவதும் சிம்மரூபமாகவோ முழுவதும் மனுஷ ரூபமாகவோ காணப்படுவதுண்டு. இந்த சிம்மமோ தலைமாத்தம் சிம்மமாகவும் மற்ற அவயவங்களெல்லாம் மனுஷர்களின் அவயவங்களாகவும் இவ்வாறு விலட்சணமாக காணப்படுகிறது. இந்த அர்த்தத்தையே அத்புத கேசரி என்னும் இடத்தில் உள்ள அத்புத சப்தமும் சொல்லுகிறது. இதை தவிர நிற்க ஒரு பக்கத்தில் பல ஸ்திரீகளையும் மற்றொரு பக்கத்தில் மற்றொரு ஸ்திரீயையும் ஆலிங்கனம் செய்து கொண்டு ரமிக்கும் சிம்மமும் ஜகத்தில் உண்டோ? இந்த காரணத்தாலும் இந்த சிம்மம் விலட்சணமானது. லோகத்தில் எந்த சிங்கமும் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஸ்திரீயை இன்னொரு பக்கம் பல ஸ்திரீகளை அனுபவத்தில் இருக்காது. அப்படின்றதுனால இது அற்புதம், ஆச்சரியமான சிங்கம். அன்னைக்கு இன்னொரு காரணம், அதாவது இந்த சேரா சேர்த்தி இருக்கிறதெல்லாம் அற்புதம்ன்றதுக்கு காரணம்னு இவர் காட்டுறார். இரண்டனை சம்ஹாரம் செய்வதற்காக அதி பயங்கரமான ரூபத்துடன் ஆவிர்வவித்திருக்கையிலும் அந்த ரூபம் அப்படியே அவனுக்கு காட்சி கொடுத்துன்னு இருக்கு. இரண்டனுக்கு அதி பயங்கரமான ரூபம். ஆழ்வார் முதலியவர்களை பலவிதமாக பாடி நெஞ்சுருக பண்ணின ரூபம் என்னோ இது. இதனால் இது அற்புதமானது. சத்ருக்களுக்கு தாங்க முடியாமல் வெப்பத்தை கொடுக்கறதும் ஆசிரித்தாளுக்கு ரட்சிக்கிறதுக்காக குளிர்ந்த கட்டாட்சத்தை பண்ணுறதும் ஒரே காலத்தில் யார் யாருக்கு எப்படின்றதுல வித்தியாசம் இருக்கிறத வச்சுட்டு அத்புத ரூபம்னு சொல்ல முடியும். இதனால் இது அற்புதமானது. அடுத்ததான் ஸ்ரீ வேகவதி நதி தீரத்தில் அர்ச்சாரூபியாக திருவவதரித்து கோயில் கொண்டு எழுந்தொழி இருக்கும் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை பிரதிபாத்திய விஷயமாக கொண்டது. வேகவதி நதி கரையில் இருக்கிற வேளுக்கு அப்படின்னு திவ்யதேசம் நரசிம்மனை அங்கே தேவத்தையா அங்கே எழுந்திருக்கக்கூடிய பெருமாளாக கொண்டிருக்கு. இந்த ஸ்தோத்திரம் அந்த வேகவதி நதி தீரத்தில் அர்ச்சாரூபத்தை பெருமாள் அவதரித்து நித்தியம் எழுந்திருக்க நித்தியவாசம் பண்ணுற அந்த நரசிம்மன் மூர்த்தியை பற்றி தான் அதை விவரிக்கிறதா அமைஞ்சிருக்கு. பிரதிபாத்திய விஷயமாக கொண்டுதான் இருக்கு. இதற்கு விஷயமாக இருக்கும் ஸ்ரீ நரசிம்மனை காமாசிகா ஹரிஹி என்றும் காமாசிகா கேசரி என்றும் காமாசிகா நரஹரிஹி என்றும் இவ்வாறு காமாசிகா என்னும் பதத்தோடு கூடிய நரசிம்ம சப்த வாக்கியமாக இந்த ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ சுவாமி விவகரிக்கிறார். வேளுக்கை திவ்யதேசத்தில் நரசிம்மன்னு சொல்லாமல் காமாசிகா நரசிம்மன் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்தோத்திரத்தில் அந்த பெருமாளை பற்றி பண்ணுற ஸ்தோத்திரத்தில்
பல இடங்கள்லையும் காமாசிகான சப்தத்தை கூட சேர்த்து அந்த சம்பந்தம் சொல்றதுனா இந்த பெருமாளை தான் முக்கியமாக கொண்டது, உத்தேசமாக கொண்டது. அடுத்ததாக காமாசிகா என்னும் பதத்தோடு கூடிய ரசம் சுத்த வாக்கியமாக இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி விவரிக்கிறார். இந்த காமாசிகா என்னும் பதத்தின் பொருளை விசாரிக்குங்கள், அதை 2-3 பிரகரணங்களாக பெரியோர்கள் விவரித்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம். முதலாவது, காமம் என்பதற்கு இச்சை, சங்கல்பம் என்னும் பொருள் உண்டு. ஆசிகா என்பதற்கு பரியாயேன எடுத்துக்கொள்ளப்படும் ஆசனத்தை குறிக்கும். அதாவது மாற்றி மாற்றி வெவ்வேறு நிலையில் இருக்கிற அந்த மாதிரி சமயத்தில் உட்கார்ற நிலையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு ஆசிக்கான பரியாயணன்னா மாற்றி மாற்றி ஒரே பொசிஷனில் இல்லாமல் நிலையை மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு காமத்தால் எப்போ எப்படி எடுத்துக்கணும்னு தோணுனா அந்த மாதிரி இருப்பார் பெருமாள். அதனால காமன்றது இச்சை அல்லது சங்கல்பம் அப்படின்றத குறிக்கிறது. ஆசிக்கான்றது மாற்றி மாற்றி வெவ்வேறு ரூபத்தில் பெருமாள் இருக்கிறத அதில் அந்தந்த நிலைக்கு ஏற்று எடுத்துக்கக்கூடிய ஆசனம். இங்கே பரீங்க பந்தம்ன்ற பந்தத்தில் உட்கார்ந்துருக்க நிலையில் பெருமாள் எடுத்துக்கான்றதுனால இப்போ இது காமாசிகா தன் இஷ்டத்தினால் சங்கல்பத்தினால் ஏத்துண்ட ஒரு நிலை, இருக்கிற நிலை அப்படின்னு உட்கார்ந்துருக்கச்சே அந்த யோகத்துக்கு வேண்டியதான வழிகளில் 2 காலையும் மடக்கிண்டு முட்டிகளை கைகளுடைய முட்டிகளை அந்த இது மேலே கால் முட்டிகளோடு சேர்த்துன்ட்டு யோகத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுத்திக்கிறார். அது ஆசிகா அப்படின்னு ஆசனத்தை குறிக்கிறது, எப்படி எழுதிருக்கான்ற நிலையை குறிக்கிறது. எனவே 2 சொற்களும் சேர்ந்த சொத்தொடர்க்கு தனது சங்கல்பப்படி மாறி மாறி 2 மூர்த்திகளை தரிக்கிறவன் என்னும் பொருள் கிடைக்கிறது. இதனால் ஸ்ருதி சிரஸில் பிரகாசித்து கொண்டிருக்கும் பரபிரம்மே இவ்விடத்தில் தனது இச்சா மாத்திரத்தால், கேவலம் சங்கல்பத்தால் மட்டுமே வேகவதி நதி கரையில் அர்ச்சாரூபியாக எழுந்தொழிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அதனால நித்திய விபூத்தியில் பரபிரம்மம்னு சொல்கிற பரவாசுதேவன்னு சொல்கிற பெருமாள் வேதாந்தங்களால் பிரதிபாதிக்கப்பட்டிருக்க. அந்த மாதிரி வேதாந்தங்களில் நன்கு விளங்கும்படியான மேலிருங் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டுஜித்தன் விரித்தனே இருக்கு. அதனால வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு போல வேதாந்தங்களுக்கு ஸ்ருதி சிரஸ்துகளுக்கு அதில் பெருமாள் பிரகாசிக்கிறதுனால் அதற்கு ஒரு ஏத்தம் உண்டாகுது. இப்படிப்பட்ட அந்த பரபிரம்மே இங்கே தன் இச்சா மாத்தத்தால் வேகவதி நதிக்கரையில் அர்ச்சாரூபியாக எழுந்துள்ளிருக்கிறான். அந்த பெருமாள் பரவாசுதேவன் பேசுவர், கேட்டால் அதாவது பதில் சொல்லுவர், நியமனங்கள் பண்ணுவார், என்ன கைங்கரியம் பண்ணணும், இந்த மாதிரி அவர் இவளோட சேர்ந்து நித்தியமுக்தோட கலந்து பழகுவர். அவரோட பேச முடியும், இங்கே இவரோட பேச முடியாது. அர்ச்சாரூபியாக இங்கே எழுந்திருக்கார். இச்சா மாத்தத்தால் வேகவதி நதி கரையில் அர்ச்சாரூபியாக எழுந்திருக்கிறான்னு சொல்லப்படுறது. வேகவதியின் சங்கத்தால் ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள ஆசக்தியும் குறைந்து விட்டதோ என்னும் சங்கை இவ்விடத்தில் துவனிக்கின்றது என்னும் சொல்லலாம். அதனால இதை அடியொத்தி ஸ்ரீ சுவாமியை மேலே 3ஆம் ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். வேகோபகண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமத்தியம். வேகவதியின் சேர்க்கை நேர்ந்தவுடன் ஸ்ரீவைகுண்டத்தில் பகுகாலமாக தனக்கு இயற்கையாக இருந்த பகுமத்தியம் போய்விட்டதோ, அதாவது ஒரு உயர்ந்த எண்ணம், நல்ல எண்ணத்தை பகுமதி கௌரவம் அப்படின்றது அர்த்தம். கௌரவத்தை அங்கே குறைச்சிட்டு இங்கே வந்துட்டாரோ பெருமாள் என்று அருள் செய்கிறார். 2வது காமம் என்னும் பதத்துக்கு மன்மத காரியம் என்றும் பொருள் உண்டு. அதாவது ஒரு புருஷன் பொம்னாட்டி சேர்றதுன்றது மன்மதனுடைய பிரேரணையினால் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் காமம்னு பேர் உண்டு. அதுவும் இந்த இடத்துல ஸ்ருதினாம் உத்தரம் பாகம் வேகவத்தியாச தட்சிணம் என்று இருக்கும் பதஸ்வாரத்தை பார்க்கும்போது ஒரு காமுகன் போல் இவனும் நடக்கிறான். ஒரு பக்கத்தில் ஸ்ருதிகளாகிற பல ஸ்திரீகளையும் மற்றொரு பக்கத்தில் வேகவதி என்னும் ஒரு ஸ்திரீயையும் பரியாயன அனுபவித்து வருகிறான். மாறி மாறி ஒருத்தரை அனுபவிக்கிறான் என்னும் அர்த்தமும் துவனிக்கின்றது. இது நேர சொல்லுக்கு பொருள் இல்லாமல் சொல்லினால் விளங்கக்கூடிய துவனிக்கக்கூடிய அர்த்தம். ஸ்ருதிகள் என்னும் பன்மையும் வேகவதி என்னும் ஒருமையையும் பார்க்கும்போது மற்ற அநேக ஸ்திரீகளிடமுள்ள வியாமோகத்தை காட்டிலும் இந்த ஒரு ஸ்திரீயாகிற வேகவதியினிடமுள்ள வியாமோகம் 10 மடங்கு அதிகம் என்பது துவனிக்கிறது என்று சொல்லக்கூடும் அப்படின்ற இந்த பொருளும் ஸ்ரீ தேசிகனுடைய திருவுள்ளத்தில் நடையாடுகின்றது என்பது மேல் 6வது ஸ்லோகத்தில்
காமாசிகா என்னும் இடத்தில் மதனாசிகா என்று பிரயோகிக்கப்பட்டுள்ள பதத்தால் விளங்கும். அதனால இங்க காமம் மனது மதனம்னு சொல்றதெல்லாம் மன்மதனை குறிக்கக்கூடியது. அதையும் எடுத்துக்கிறதுல தப்பில்லை அப்படின்னு. மதனாசிகான்னு பிரயோகிச்சிருந்தால காமன் மதனன்றதெல்லாம் காமன் இன்னார்னு வச்சுட்டு அவனை குறிக்கிற மற்ற பதங்களையும் சொல்லிருக்கிறதுனால் இது இதில் ஒரு துவனி மன்மதனுடைய விகாரமாக ஏற்படக்கூடிய காமமும் துவனிக்கும்படியா இந்த சப்தங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அதனால பக்தி ரசப்பிரதானமான ஸ்தோத்திரங்களில் இம்மாதிரி சிங்கார ரசத்தை சூச்சிப்பிக்கும் பதப்பிரயோகங்களை செய்வது விரசமன்னோ என்று ஒரு சங்கை ஜனிக்கலாம். இங்கே ஒரு சந்தேகம் வரலாம். கேவலம் பகவத் விஷயத்தை உபாசனத்தை அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறதையே சொல்ல வந்த வேதாந்தம் இந்த லௌகிகமான விஷயங்களைப் போல ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் ஜனங்களுக்கு. இம்மாதிரி பிரயோகத்தை ஆழ்வார் ஒளி செயல்களிலும் தேசிகனுடைய மற்ற திவ்ய சூக்திகளிலும் திவ்ய சூக்தி காணலாம். உதாரணமாக ஒரு 2 இடத்துல காட்டுற பெருமாள் நாயிகா சுவாமி தேசிகன் நாயிகா பாவத்தை அடைஞ்சுட்டு வெவ்வேறு திவ்ய தேசத்து பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறச்சு அவளை குறித்து ஸ்தோத்திரங்கள் பண்ணுறச்ச ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விசேஷத்தை காட்டியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். உதாரணமாக ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்தில் ஸ்ரீ சுவாமி பிரயோகித்திருக்கும் தீஹி மதிஹி மனிஷா இத்தியாதி ஸ்திரீலிங்க சப்தங்களால் நாயிகா நிர்தேசம் வியக்தமாக தெரிகின்றதன்னோ. அங்கே மமதீர் பவந்தம் அப்படின்னு கிரீஷ்மே தட்டாகமிவ சீதமனு பிரவிஷ்டா அப்படின்ற அதெல்லாம் தீஹி மதிஹி மனிஷா இதெல்லாம் புத்திக்கு பரியாய சப்தங்கள். ஸ்திரீலிங்க சப்தங்களால் நாயிகா நிர்தேசம் வியக்தமாக தெரிகிறது. இங்கே நாயிக தசையில் இருக்காருன்னா ஸ்ரீலிங்க சப்தத்தையே உபயோகிக்கணும். அதுக்காக இந்த உச்சிதமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபத்துக்காக நாயிகா நிர்தேசம் ஸ்ரீலிங்க சப்தத்திலே பண்ணிருக்கார் சுவாமி. மற்ற இடத்தையும் இப்படி பண்ணிருக்கிறத வச்சுட்டு தெரியுது. இந்த தேவநாய பஞ்சாசத்தில் கூட பிரயோகிக்கிட்ட ஸ்ரீலிங்க சப்தம் தீஹின்றது புத்தியை குறிக்கக்கூடிய மத்திஹி அதுவும் புத்தியை குறிக்க இன்னொரு சப்தம். மனிஷா இதுவும் சம்ஸ்கிருதத்தில் உள்ள அதுக்கு அதே சமானார்த்தகமான மற்ற பதங்களை பிரயோகிக்கிறதுனால் இது தெரிகிறது. அதாவது தேசிகனுக்கு இந்த மாதிரியான சிங்கார ரசத்தை சூச்சிக்கிற பதப்பிரயோகம் பண்ணணும்னு நினைச்சது சரியா அப்படின்னு கேட்டேன். சம்பந்த விசேஷம் இருக்கிறது அந்த மாதிரி தோண வைக்கிறது அப்படின்னு. பகவத் விஷயத்தை சொன்னால் தோஷம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் இருக்கேன்னு மேலே சொல்கிறேன். அதில் நாயிகாத தொத்பாகுபி மம திருடம் பரிரபியத்தே தீ அப்படின்னு இது கண்டாஸ்லேஷத்தில் உத்சுகையான நாயிகை. அதாவது கழுத்தை கட்டிக்கிறது கண்டாஸ்லேஷம். அதில் ஆசை உள்ளவளான உத்சுகையான நாயிகை தனது ஆத்மாவையே நாயகனுடைய கண்டத்தில் மங்களசூத்திரம் போல் கட்ட நினைத்தாள். சரி பகவானை எதிர்பார்த்துட்டு இருக்கா, அவனே பர்த்தாவா வரைச்சுட்டு தான் அவனுக்கு பத்னியாக இருக்க மாதிரி அவள் பெருமாளை ஆலிங்கிச்சுக்கணும் கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிற கண்டாஸ்லேஷத்தில் உத்சுகையான ஒரு நாயிகை தனது ஆத்மாவையே நாயகனுடைய கண்டத்தில் மங்களசூத்திரம் போல் கட்ட நினைத்தாள். இவன் நினைக்கிறான் என் ஆத்மாவை நான் உனக்கு மாங்கல்ய சூத்திரம் போல இந்த கிங்கரத்துவத்தை நீ ஏற்றுக்கோ, நான் உனக்கு கிங்கரனா இருந்து கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்கிறது. உடனே அவள் நாயகனாலே திடமாக ஆலிங்கனம் பண்ணப்படுகிறாள் அப்படின்ற. அதாவது கண்டாஸ்லேஷத்தில் உத்சுகையான நாயிகை தனது ஆத்மாவையே நாயகனுடைய கண்டத்தில் மங்களசூத்திரம் போல் கட்ட நினைத்தாள். உடனே அவள் நாயகனாலே திடமாக ஆலிங்கனம் பண்ணப்படுகிறாள் அப்படின்னு. இதையும் மற்ற ஸ்லோகங்களில் கூட இந்த சிங்காரரசமாக ஒரு நாயிகை நாயகனை ஆசைப்பட்டு அடையிறதை பற்றி சுவாமி சொல்லிருக்கிறதுனா விரோதம் ஒன்றும் இல்லை, தப்பு ஒன்றும் இல்லை. சிந்தானுபூய லபத்தே சரிதார்த்தத்தான்னஹா அப்படின்னு இந்த துவனியுடைய சுவாரஸ்யத்தினால் இந்த அர்த்தங்கள் தோன்றது. சிந்தா அனுபூய லபத்தே சரிதார்த்தத்தான். என்னுடைய சிந்தை உன்னுடைய பாகுமத்திய அனுபவத்தை அடைந்து கிருத்தார்த்தத்தையை பெறுகின்றது. பகுமத்தியா இருக்கா, பாகுமத்தியம்னு இருக்கணும். அப்போ இல்லைன்னா பகுமத்தி அனுபவத்தை பகுமத்தி அனுபவத்தை இருக்கணும். செக் பண்ணிக்கோ. இது இன்னொரு ரசோக்தி அப்படின்ற என் சிந்தை உன்னுடைய பாகுமத்திய அனுபவத்தை அடைந்து கிருத்தார்த்தத்தையை பெறுகின்றது அப்படின்னு. பாகுபி மம திருடம் பரிரபியத்தே தீ அப்படின்னு
அங்கே சொல்லிச்சு தேவநாம ஜாஸ்தின்னு சாத்தா இது ஒரு இடத்துல இல்லை பல இடங்களில் சொல்லிருந்தாலும் சுவாமி திருவுள்ளத்தை இப்படியான அனுபவம் இருக்கு பகவத் குணங்கள்ல அப்படின்னு இது ஒரு ரசோக்தி. இவ்வாறு சிங்கார விருத்தியான பரிணதி இவ்விடத்திலும் துவனிக்கின்றது என்று சொல்வதில் எவ்வித ஆக்ஷேபமும் இருக்க மாட்டாது அப்படின்ற. அதனால அங்கே சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சுவாமி சாட்ச மாதிரி அவரே பண்ணிருக்க தமிழ் பாட்டுகளில் கூட சிந்த கவர் பிராகிருத கூறி அப்படின்னு சாட்சிருக்கேன். அதனால் அவர் சொல்றது சிங்கார விருத்தியை அனுசரித்து வரக்கூடிய துவனியான அர்த்தம் துவனிச்சதுன்னு தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு. இந்த பாகம் இந்த பாவம் உன்மஸ்தகமான ஆனந்த ரூபம். ஒரு பொழுதும் இது எவ்வித வைரஸ்யத்தையும் அடைய மாட்டாது. அதாவது பகவானிடத்துல இவர் குணானுபவம் பண்றது தன்னுடைய ஆத்மாவை கடத்தேத்திக்க தான் நினைக்கிறார். சரிதார்த்ததான் லபத்தே சரிதார்த்ததாம் லபத்தேன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரியா சொல்ற இடங்கள்ல ஒரு புருஷன் பொம்நாட்டின்ற சொல்றதுல ஆத்மாக்கள் தான் ஜீவாத்மா பரமாத்மான்றது தான் சேர்ந்தது. அதனாலேயும் தோஷம் இல்லை. இந்த பாவம் உன்மஸ்தகமான ஆனந்த ரூபம். தலையை மீறி வெளியில ஜலத்தை மூழ்கின்றே போறாலும் தலையை மூழ்கிட்டு மேலேயும் ஜலம் வந்துருக்குன்னு அப்போ தலைக்கு மீறியது அப்படின்றதாகவும் உண்டு. உன்மஸ்தகம் அப்படின்னு தான் இந்த பகவத் அனுபவத்தை பண்றதை குணத்தை அனுபவிக்கும் போது அந்த உயர்ந்த பாவம் ஏற்படுறது. அவனை பத்தியாகவும் தான் பத்தியாகவும் பாவிச்சுண்ட அந்த ரசானுபவத்தை பண்றார் அப்படின்னு. ஒரு பொழுதும் இது எவ்வித வைரஸ்யத்தையும் அடைய மாட்டாது. ரசமா இருக்கும், விரசமா ஆகிடாது. விரசமா ஆகக்கூடாதுன்னு தான் ஆக்ஷேபமே வந்தது. வேதாந்தார்த்தத்தை பிரதானமாக சொல்றேன் இந்த ஆச்சாரியர் சிங்காரவர்த்தியான பரிணத்தியை சொல்லலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான இடங்களில் பிரஸ்தாபிக்கப்படும் மிதுனம் ஆத்ம மிதுனம். அதனால சாதாரண மனுஷா சாரீரமான சம்பந்தத்தை சொல்லலை, ஆத்மாக்களில் ஏற்படுற சம்பந்தம் ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏற்படுற சம்பந்தம். அதனால இந்த மிதுனம்னு ரெண்டு பேராக சொல்லக்கூடியதில் பகவானை புருஷனாகவும் பகவான் தவிர மற்றவாளே ஸ்திரீ பிராயம் இத்தர ஜெகத்துன்றதுனால் இந்த அனுபவிக்கிற ஜீவாத்மாவே ஒரு பெண்ணாகவும் அனுபவிக்கப்படுற விஷயமான பகவானை ஒரு ஆணாகவும் சொல்லி அப்போ இந்த காமரசமும் இதுலேருந்து ஏற்படுறதுன்னு ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா அனுபவம் வருதுன்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி இடங்களில் பிரஸ்தாபிக்கப்படுற மிதுனம்னு சப்தம், அதாவது ஆண் பெண் சேர்ந்து இருக்கிறதா சொன்னால் ஆத்ம மிதுனம்னு அர்த்தம். இதனால் உண்டாகும் ரத்தியும் ஆத்மரத்தி. இதெல்லாம் உபனிஷத்தில் சொன்ன சப்தங்கள். ஆத்ம கிரீடா ஆத்மரத்தி ஆத்ம மிதுனா ஆத்மாராம அப்படின்னு சொல்லிருக்கு. இதனால் உண்டாகும் ரத்தியும் ஆத்மரத்தி, அதுலேருந்து வரக்கூடிய ரசானுபவம் இந்த சந்தோஷமும் ஆத்மரத்தி. ஆத்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு ஹர்ஷம். ஆத்மாவுக்கு ஆத்மாவிடம் ரத்திபாவம் அத்தியந்தம் உச்சித்தமே அப்படின்னு. ஆத்மா தன்னைத்தான் பிரீதிப்படுத்திக்கிறத தப்பு ஒன்றும் இல்லை. அதுதான் இது ஏற்றுக்கத்தக்கது தான். சிந்தானுபவ ஸ்ரீலிங்க சப்தங்கள் பிரயோகித்த தீஹி மதிஹி மனிஷா முதல் இதெல்லாம் நாய்க்கா நிர்தேசம் பண்ணுறதுக்காக சொன்னார். அதே சமயத்தில் பகவானை பற்றி சொல்லும்போது அவன் இவளுக்கு திருப்தியாக வந்து இவளோட சேர்ற காலத்தில் இவளை ஆலிங்கிச்சுக்கிறான் அணைச்சிக்கிறான் அப்படின்ட்டு அவனுடைய பாகுக்களால் என்னுடைய புத்தியானது திருடம் பரிரபியத்தே அப்படின்னா அப்போ இது சரீரத்தை இட்டு வரக்கூடியது இல்லை, ஆத்மாவனுடைய நிலையில வரக்கூடிய அனுபவம். அதனால தப்பு இல்லை அப்படின்ற. ஆத்மாவுக்கு ஆத்மாவுடன் ரத்திபாவம் அத்தியந்தம் உச்சித்தம். மூணாவது ஒரு அர்த்தம் விசேஷமாக காட்டார். காம சப்தத்துக்கு சுவேச்சை மாத்திரத்தால் அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களால் பிரார்த்திக்கப்படாதவராய் என்பதையும் சொல்லும். தேப்பெருமாளுக்கு சதுர்முகன் நம் பேரொருளாளனை திருவத்தி மாமலையிலே சாஸ்வதமாக எழுந்தொழிருக்க வேணும் என்று பிரார்த்திக்க அவன் அந்த பிரார்த்தனைக்கு இணங்கி அருள் செய்து பாவுக்கர்கள் ஈடும்படி நிற்கிறான். அதுபோல இல்லை இங்கே. அதுபோல எண்ணிக்கை செய்த சிம்மன் கேவல சங்கல்ப மாத்திரத்தாலே காமாத் அவதரித்திருப்பதை அனுசந்தித்து யாரும் இப்படிதான் அவதரிக்கணும்னு சொல்லலை, என்னென்னது கூடாதுன்னு அவன் வரம் கேட்டிருந்தான் இரண்யகசிபு. அதுக்கு விரோதம் இல்லாதபடிக்கு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்து அவனை சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்னு. கேவல சங்கல்ப மாத்திரத்தாலே காமாத் திருவவதரித்திருப்பதை அனுசந்தித்து காமாசிகா ஹரிஹி என்று சொல்லப்படுகிறான். கேவலம் சங்கல்பத்தால் ஏற்பட்ட இருப்பு எந்த க்ஷேத்திரத்திலோ அப்படிப்பட்ட காமாசிகையை உடைய க்ஷேத்திரத்தில்
எழுந்தெழுக்கும் மூர்த்தி என்பது சப்தார்த்தம். காமாசிகா க்ஷேத்திரவாசி ஹரிஹி காமாசிகா ஹரிஹி. நடுவில் சில பதங்கள் சமாசத்தினால அழிஞ்சு போயிடுறது. அந்த சமயத்தில் காமாசிகா ஹரிஹின்றதுல இந்த அர்த்தம் நாம் வருஷம் எடுத்துக்கணும். காமாசிகா க்ஷேத்திரவாசி ஹரிஹி காமாசிகா ஹரிஹின்னு எடுத்துக்கணும். அதனால் தன் இஷ்டப்படி ஒரு இருக்கை நிலையை அமைச்சுருக்க நரசிம்மன் பெருமாள் அப்படின்னு. இந்த விருப்பம் யஜ்ஜத்தை காப்பாற்றுறது அப்படின்னு கீழே சொல்லிருக்கேன். அடுத்ததான் தேட்டூர் சிவசங்காச்சார சுவாமி பார்க்கலாம். இவரது பார்த்துட்டு வந்துடணும். அன்னங்கராச்சாரம் பத அந்த வித்வத் சக்கோர சந்திரிகா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இவர் வித்வான்களாகிறவ ஒரு சக்கோர பக்ஷியை போல, அதுக்கு நிலாவை போல சந்திரிகையை போல இருக்கிறது பகவானுடைய அனுபவம் அப்படின்றதுக்காக இவரும் ஒரு முன்னுரை எழுதியிருக்கார். உரை அவதாரிக்கை. மண் மதில் கச்சி வேளுக்கையாள் அறியை என்று பெரிய திருமடலில் திருமங்கையாழ்வாரும் மூன்றாம் திருவந்தாதியில் சிறந்தையன் சிந்தையும் அந்நிய உலகம் விண்ணகரம் வெக்கா வேளுக்கை இதெல்லாம் சேர்த்து இந்த பாசுரங்களில் பேயாழ்வாரும் மங்களாசாசனம் செய்தருள்னு திருப்பதி வேளுக்கை என்பது. அவர் மடல்ல அனுசந்தானம் பண்ணார் திருமங்கையாழ்வார். இவர் தன்னுடைய அந்தாதியில் மூன்றாம் திருவந்தாதியில் பேயாழ்வார் 3 பாட்டுகளில் வேளுக்கையை பற்றி பாடியிருக்கார் அப்படின்னு. இத்தலத்தெம்பெருமான் நிருசிம்மரூபியாக சைவ சாதி தருள்வதனால் சிங்கப்பெருமாள் கோயில் என்றும் வழங்கப்பெறும் இத்தலம். இதே சிங்கப்பெருமாள் கோவில்னு சொல்றாதுங்களா அப்படின்றார். இதில் வேள் இருக்கை என்கிற 2 சொற்கள் சேர்ந்து வேளுக்கை என மறிவித்து வேள் என்ற ஆசைக்கு பெயர் ஆசையோடு எழுந்தருளி இருக்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். காமாசிகா என்ற வடமொழி நாமத்தின் பொருளும் இதுவே ஆகும். காமேன ஆசிகா காமாசிகா. இதில் முதல் ஸ்லோகத்திலேயே காமாத் அதிவசன் என்று இப்பொருள் விவரிக்கப்பட்டதாயிற்று. இப்பொருளிலேயே மதனாசிகா என்றும் அருளி செய்கிறார். காமசப்தமும் மதன சப்தமும் பரியாயமிரே அல்லது லட்சித லட்சணா என்றும் கொள்ளலாம் அப்படின்னுட்டார். அதாவது காமம்ன்றது ஒரு பாவம், அது வரதுக்கு காரணமானவன் மன்மசன். இந்த 2 சப்தமும் மன்மசனையும் குறிக்கிறது. அந்த மன்மசன் உண்டாக்குற இந்த காமமாகிற எண்ணத்தையும் சொல்லலாம். அப்போ இந்த காம சப்தத்துக்கும் மதன சப்தத்துக்கும் காமனை சொல்லக்கூடிய சப்தங்கள்ல லட்சித லட்சணான், அதாவது காமன்னா மன்மதன் வச்சுருந்தா மன்மதனுக்கு இன்னொரு பேர் மதனன் அப்படின்றது சொல்லலாம். அப்போ இந்த காம சப்தமானது தன் இச்சையினால் அப்படின்றது மன்மதனும் பகவானுடைய இச்சை அப்படின்றதா சொன்னதாகிடும். மன்மதனுடைய பரியாய சப்தம் பிரயோகித்தார். அப்போ அது அபிதா அர்த்தம் இல்லை, முக்கியமான அர்த்தமாகாது. லட்சித லட்சணா அப்படின்னு லட்சணைன்னு சொல்லக்கூடியது அதனுடைய மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சது தான். யதார்த்தமான சப்தத்துக்கு இந்த அர்த்தம் கிடையாது. அதை வழங்கியிருக்கிற மற்ற சுற்றிலும் பதங்களை பார்த்து வாக்கியங்களை பார்த்து அர்த்தத்தை நிர்ணயிக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அர்த்தம் வரக்கூடியது. இப்போ காமசப்தத்துக்கு சங்கல்பம்னு அர்த்தம், இச்சைன்னு அர்த்தம் உண்டு. காமசப்தத்துக்கு மன்மதனும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் அந்த மன்மதார்த்தத்தை எடுத்துட்டு மன்மதன் சொல்லக்கூடிய இன்னொரு பரியாய சப்தத்தை பிரயோகிக்க அப்போ லட்சித லட்சணா அப்படின்னு ஆறுதுன்னு அர்த்தம். அடுத்ததாக சில அஷ்டகங்கள் பெருமாள் சுவாமி தேசிகன் பாடியிருக்கேன். சுதர்சனாஷ்டகம் இருக்கு, காமாசிக அஷ்டகம், அஷ்டபுஜாஷ்டகம், இந்த மாதிரி அஷ்டகங்கள் பாடுறார். ஒவ்வொரு எம்பெருமானுக்கும் 8 ஸ்துதிகளை இட்டு அருள்வது இன மலர் 8 என்னும் கந்த மாமலர் 8 என்றும் திருமங்கையாழ்வார் அருள் செய்த கணக்கிலே அஷ்டவித புஷ்பங்களை இடுவதோடு ஒக்கும். ஒவ்வொரு பெருமாளுக்கும் 8 ஸ்லோகங்கள் பண்ணி அஷ்டகம்னு சுவாமி பண்ணிருக்காரு. அது ஆத்ம குணங்களானது 8 சொல்லிருக்கு. அது இனமலர் 8 இனமலர்னு சொல்றதுக்கு கந்த மாமலர் உயர்ந்த சுவாசனையோடு கூடின பெரிய புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லு. 8 புஷ்பங்கள் உண்டுன்னு சாஸ்திரங்களில் சொல்லிருக்கு. அது ஆழ்வார்களும் அந்த மாதிரி சொல்லிட்டு வர 8 குணங்கள்ன்றது. அது 8 புஷ்பங்கள் 8 ஆத்ம குணங்கள். அதனால இது அஷ்டவித புஷ்பங்களை இடுவதோடு ஒக்கும். இந்த ஒவ்வொரு பெருமாளை பற்றியும் ஒரு அஷ்டகம் சுவாமி தேசிகன் எழுதினார்னா சுவாமி தேசிகன் ஒவ்வொரு பெருமாளுக்கும் அஷ்டவித புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனம் பண்ணதான் அமையும் அப்படின்னா அது எது அந்த 8 புஷ்பங்கள் ஆத்ம குணமாக சொன்ன 8 புஷ்பங்கள்ன்றது
அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரக சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷத்தः ஞானம் புஷ்பம் தபः புஷ்பம் சாந்தி புஷ்பம் தசைவ ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத் என்று அஷ்டவித புஷ்ப விவரணம் காண்க. நீ வெளியில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ செம்பாப்பூ மாதிரி இல்லை, இது ஆத்மாவுக்கு குணமாக இருக்கக்கூடியதானது. அதில் அஹிம்சைன்றது முதல் புஷ்பம், யாரையும் துன்புறுத்தாத இருக்கிறது. அதனால இந்திரிய நிகிரகம் ரெண்டாவது, புலனடக்கம் அப்படின்றது ரெண்டாவதாக இருக்கு. பிரதமம் புஷ்பம் அஹிம்சா, தித்தீயம் இந்திரிய நிகிரகம் புலனடக்கம், சர்வபூத தயா புஷ்பம் மூணாவது, எல்லா பிராணிகளிடத்திலுமே தயையோட இருக்கிறது. அடுத்தது க்ஷமா புஷ்பம் விசேஷத்தை, எல்லா தவறுகளையும் பொறுக்கிறது மன்னிக்கிறது என்ற ஒரு விசேஷ குணம். அந்த மாதிரி ஞானம் புஷ்பம், அதாவது ஜீவாத்மாவுக்கு இருக்க வேண்டிய ஆத்ம குணங்கள் இதெல்லாம் இருந்தால் இந்த ஆத்ம குணங்களையே புஷ்பமாக நினச்சிட்டு பெருமாளுக்கு தான் தன்னை சமர்ப்பிக்கிறச்ச இது அஷ்டவித புஷ்பங்களோட பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணது மாதிரி யாருது இந்த ஒவ்வொரு திவ்ய பெருமாளையும் குறித்து 8 பாட்டுகள் சுவாமி அமைக்கிறதுனால் அப்படின்ற ஞானம் தபஸ் சாந்தி மனசில் நிம்மதி இருக்குது. அப்படியே சத்தியம் உண்மையை சொல்கிறது. இது இத்தனையும் 8 விதமான புஷ்பங்கள். விஷ்ணோஹோ பிரீத்திகரம் பவே, இது பெருமாளுக்கு ரொம்ப உகப்பை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த 8 ஸ்லோகங்களாக அமைச்சிருக்கார் இந்த கிரந்தங்களை அப்படின்னு சுவாமி தாய்க்கிறார். இன்று அஷ்டவித புஷ்ப விவரணம். ஆண்டாள் பாமாலை வேறாகவும் பூமாலை வேறாகவும் சமர்ப்பித்தாள். அங்கனன்னியே ஆசிரியர் பாமாலையே பூமாலையாக சமர்ப்பிக்கிறார் போலும் அப்படின்ட்டு. அதனால் இங்கே சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரம் பண்ணுறச்ச இவர் ஒரு பூமாலை சமர்ப்பிக்கணும், தனியாக தான் பாமாலை பண்ணிட்டு வர்றார். தேசிகபோதம் தமிழில் எழுதியிருக்கார், சம்ஸ்கிருதத்தில் பல கிரந்தங்கள் நூற்றுக்கணக்கானது பண்ணிருக்கார், பிராகிருதத்துலேயும் கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அதனால் இந்த சுவாமி தேசிகனானவர் ஆண்டாள் 2 மாலைகளா, ஒன்று பாமாலை ஒன்று பூமாலைன்னு வெவ்வேறாக சமர்ப்பித்தார் பெருமாளுக்கு. இவர் சுவாமி தேசிகன் பாமாலையே பூமாலையாக சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு. இது புஷ்பமாக சொன்னதுக்கு, ஆத்ம குணங்கள் புஷ்பமாக சொன்னதுக்கு 8 ஸ்லோகங்கள் இருக்கிறது, அதுக்கு ஒத்து இருக்கு அப்படின்றதுனால் இது சுவாமி சமர்ப்பித்ததான பாமாலை பூமாலை சேர்ந்து இருக்கிறதா எடுத்துக்கலாம் அப்படின்னு முன்னுரை சொல்லிருக்கேன். ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம், ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்தியாக தட்சிணம் பாகம் ச காமாத் அதிவசன் கஷ்டித் அத்புத கேசரி ஜீயாத் அப்படின்னு அர்த்தம். வேதங்களின் உத்தர பாகமான உபனிஷத் பாகத்திலும் வேகவத்தியின் தட்சிண பாகத்திலும் விருப்பத்தோடு எழுந்தொழிருக்கின்ற ஒரு அத்புத சிம்மம் வாழ்க. இது நேர சுருக்கமான அர்த்தம் அந்த ஸ்லோகத்துக்கு. கஷ்டித் அத்புத கேசரி ஜீயாத் என்று மங்களாசாசனமாக உபக்கிரமிக்கிறார். இங்கு அற்புதமாவது யாது என்று தென்புறத்தில் இருப்பவர் வடபுறத்தில் இருக்க முடியாது, வடபுறத்தில் இருப்பவர் தென்புறத்தில் இருக்க முடியாது. ஆனால் இந்த விலட்சண கேசரி உபய பாகத்திலும் இருப்பதுதான் அற்புதம். இருக்கும்படிதான் எங்கனே என்று ஸ்ருதிகளினுடைய உத்தர பாகத்திலும் வேகவதியினுடைய தட்சிண பாகத்திலும் இருக்கிறபடி. அதனால உபனிஷத் பிரதிபாத்தியனாக இருக்கும், உபனிஷத்தெல்லாம் யாரை கொண்டாடுறதோ அந்த பகவான் வேகவதி தட்சிண பாகத்திலே சேவை சாதிக்கும்படி சொல்லித்தாயித்து. இடத்தைட்டு அதுக்கு சமாதானம். அந்த இடத்துக்கு தெற்கே இந்த இடத்துக்கு மேற்கேன்னு சொன்னால் விரோதம் ஒன்றும் வர வேண்டாம். அதே மாதிரி உபனிஷத்துகளில் பிரதிபாதிக்கப்படுற ஸ்தோத்திரம் பண்ணப்படுற ஆராத்தியனான அந்த பகவானே வேகவதியினுடைய தெற்கு திக்கு வேகவதி தட்சிண பாகத்தில் சேவை சாதிக்கிறான். இது ஒரு அத்புதம், ஆச்சரியம்ன்றது அத்புத கேசரின்னு தான் சொல்லப்படும். சர்வவியாபியான பகவான் ஒரு தேச விசேஷத்திலே இருப்பது பக்தானுகிரகார்த்தமான சங்கல்ப விசேஷத்தினாலே ஆதலால் அது சொல்லுகிறது. காமாத் அதிவசன் என்று தன் சங்கல்பத்தினால்தான் சர்வவியாபியான பகவான், இவனை யாரும் ஒன்றும் வந்து ஆட்சேபிக்க முடியாது. அந்த மாதிரியா பகவான் இப்படி 2 ஆச்சரியமான ரூபங்கள் ஏக காலத்தை அப்படி சேவை கொடுக்கறத வச்சுட்டு காமாத் அதிவசன் அப்படி தான் இஷ்டப்பட்டபடி பண்ணக்கூடியவராக இருக்கார் அப்படின்றது. இதில் பக்தானுகிரகார்த்தமான சங்கல்ப விசேஷத்தினாலே ஆதலால் அதை காமாத தேவசன்னு சொல்கிறார்.
வேகவதி நதியானது இப்போது இத்தலத்திற்கு தென்புறத்தை பெருகுவதாக காணப்பட்டாலும் வேள்வியை கெடுக்க பெருகி வந்தபோது இத்தலத்திற்கு வடபுறமாகவே வந்து வெக்கனை கிடந்த பெருமாளுக்கு வெட்கி அந்தர்வாகினியாக சென்றதாய் இத்திஹாசமாகையாலே வேகவத்தியாக தட்சிணம் பாகம் அதிவசன் என்று இங்கு கூறியது குறையத்ததே என்க அப்படின்னுட்ட. இப்போ வேகவதி நதி இந்த க்ஷேத்திரத்துக்கு தெற்கே பெறுகிறது. அப்போ வேகவதியினுடைய வடக்க தான் பெருமாள் இருந்தாலும் சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் யாகத்தை கெடுக்கிறதுக்காக இந்த நதி வேகமாக பெருகி வந்தபோது இந்த க்ஷேத்திரத்துக்கு வடக்கு புறமாக வந்து அங்கே பர்த்தனுக்க பெருமாள் வெக்கனை கிடந்த பெருமாள்னு வெக்காதேவி தேசத்தில் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்க பெருமாளோட அவளை சேவிக்க நேரம் பார்க்க வைக்கப்பட்டு அந்தர்வாகினியாக பூமிக்குள்ளேயே மறைஞ்சு சென்றது அப்படின்னு இத்திஹாசத்தை சொல்லிருக்கு. அதனால வேகவத்தியாக தட்சிணம் பாகம் அதிவசன் என்று இங்கே கூறியது குறையத்தது. சில சந்தேகங்கள் வந்தால் அதை கிளப்பி அதுக்கு பதில் சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் நிச்சயமாக மனசில் அர்த்தம் புரியுன்றதுக்காக இந்த வியாக்கியாக்காரர்கள் இப்படிப்பட்ட உபகாரங்கள் பண்ணுறா நமக்கு அப்படின்னு. அடுத்ததான் ஜெயலலிதா சேவத்சங்காச்சார சுவாமி வியாக்கியானம். முதல் ஸ்லோகம் தான். ஒரு தடவை முன்னுரை பார்த்துட்டோம். இப்போ மேலே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். கவிதார்கேசம்மை தோதம் சந்தேஷ் வெங்கடநாதையை ஸ்ரீமன் நிகமாந்த மகாகுருவி அனுகிரகித்தம் காமாசி காஷ்டகம் ஸ்ரோத்ரியம் பையம்பாடு சேட்டூர் ஸ்ரீ வாசுதேவ சிவசங்காச்சாரிய எழுதிய தமிழ் உரையுடன் கூடியது. மூலம் ஸ்ருதியனாம் உத்தரம் பாகம் வேகவத்தியாஸ்து தட்சிணம்னு இவர் தூ அப்படின்னு சப்தம் போட்டிருக்கார். மற்றவாள்லாம் வேகவத்தியாஸ்த தட்சிணம்னு எடுத்துட்டுருக்கார். காமாத தேவசந்தியாத் கஷ்டி அத்புத கேசரி. பதவுரை ஸ்ருதியனாம் வேதங்களின் உத்தரம் மேலான பாகம் பகுதியான உபநிடத்துக்களையும் வேகவத்தியாஸ்து வேகவதி என்கிற வெக்கணையின் தட்சிணம் தெற்கு எல்லையில் உள்ள பாகஞ்ச பகுதியையும் காமாத் தமது திருவுள்ளத்தால் அதிவசன் இருப்பிடமாக கொண்ட கஷ்டித்து இத்தகையவர் என்று ஒருவராலும் கூற முடியாதபடி அதுதான் அனிர்வச்சனீயம் அப்படின்னு இன்னொரு வியாக்கியக்காரர் சொல்லியிருந்தார். அத்புத கேசரி மிகவும் வியக்கத்தக்க சிம்ம உருவிலான எம்பெருமான் ஜியாத் என்றும் எங்கும் ஜெயிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இதில் விவரணங்கள் மேலே சொல்லுவார். சதுர்முகன் செய்த வேள்வியை அசுரர்கள் அழிக்க முற்பட்டனர். காஞ்சிபுரத்தை வந்து பிரம்மா அசுமேத யாகம் பண்ண கிளம்பினார். அப்போ அசுரர்களாக அந்த யாகத்தை கெடுக்கிறதுக்காக கிளம்பினார். பிரமன் எம்பெருமானை சரணம் புகுந்தார். பிரம்மா பெருமாளை சரணாகதி பண்ணார். யாகசாலையின் நடுவில் மேற்கு நோக்கிய முகமாய் ஸ்ரீ நிசும்மனாக எம்பெருமான் தோன்றி அசுரர்களிடமிருந்து யாகத்தை காத்தருளினார் என்று காஞ்சி மகாத்மியத்தில் உள்ளது. பிரம்மா எங்கே யாகம் பண்ணமோ அந்த யாகசாலையின் நடுவில் மேற்கு நோக்கி நிசும்மனா ஒரு ரூபத்தை ஏற்றுண்டார் பெருமான். அது அசுரர்களிடத்திலேருந்து யாகத்தை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு காஞ்சி மகாத்மியத்தை சொல்லிருக்கு. அதனால் நிசிம்மோ யஜ்ஞசாலாயாக மத்திய சைலஸ்ய பশ্চিமே தத்ரைவாசீத்து மகம் ரக்ஷன் அசுரேபிய சமந்ததா பார்த்தோம் அந்த ஸ்லோகம் என்ற புராணத்தில் உள்ளதை காண்க. அதை அப்படியே ஆச்சாரியர் இங்கு தெரிவிக்கிறார். ஸ்ருதினாம் உத்தரம் பாகம். இங்கு உத்தரம் என்பதற்கு மிக உயர்ந்ததான என்று பொருள். சர்வோத்தரோ மேருகோ யசோத்தரம் முனீனாம் பிராமான்யம் என்ற இடங்களில் உத்தர சப்தம் உயர்வை கூறும். அதே போன்று இங்கும் அப்படின்ட்டு மேருவானது எல்லாதை காட்டிலும் உயர்ந்தது. அப்போ அது சர்வோத்தரோ மேருகோ அப்படின்னு சொன்னோம். உயர்ந்ததுன்ற அர்த்தத்தில் உத்தர சப்தம் பிரயோகிக்கிறது உண்டு. அதே மாதிரி யசோத்தரம் முனீனாம் பிராமான்யம் பாணினி, அதுக்கப்புறம் வரருச்சின்ற சூத்திர வாக்கியக்காரர், அப்புறம் பாஷிக்காரான பதஞ்சலி, இவன் 3 பேரும் வியாக்கரண சாஸ்திரத்தில் பிரசித்தமாக கொண்டாடப்பட்ட ரிஷிகள். அப்போ அவர் சில திஷ்டாந்தம் சொல்லும்போது சர்வோத்தர மேருகன்றதை போல இன்னொரு திஷ்டாந்தம் எங்கள் சுவாமி காட்டுறது. சேட்டூர் சுவாமி ரிஷிகள் நடுவில் அடுத்தடுத்த வரவாளுடைய பிராமான்யம் அதிகம்,
அதாவது முதல்ல ஒன்று சொல்லிருக்கார், அதில் ஏதாவது திருத்தம் பண்ணோம்னு அடுத்தவருக்கு தோணினா அவர் திருத்தி காட்டுறார் அப்படின்னு இப்படி அமைஞ்சா அப்போ அதுக்கு சூத்திரம் வார்த்திகம் பாஷ்யம்னு 3 நிலையில் உண்டு. அதில் அடுத்தடுத்த வரவாளுக்கு பிராமான்யம் அதிகம். யதோத்தரம் முனீனாம் பிராமான்யம் அப்படின்ற ஒரு நியாயம் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்லாம் உத்தரம்ன்ற சப்தத்துக்கு உயர்வுன்னே அர்த்தம். உத்தரோத்தரேஷாம் முனீனாம் பிராமான்யம் பிரகிருஷ்டம் உத்கிருஷ்டம்னு அர்த்தம் இருக்கு. அதனால இந்த இடத்த அந்த 2 இடங்கள் திருஷ்டாந்தம் காமிச்சதை போல உத்தர சப்தம் உயர்வை கூறக்கூடியது இருக்கு. அதே போன்ற இங்கும் வடக்கே என்றும் பொருளும் தொக்கி நிற்கும். வடக்கே தெற்காயத்தே என்று சப்தஸ்லேஷையை அடிப்படையாக கொண்டு விரோத ஆபாச அலங்காரம் ஒன்று ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட விஷயங்களை தெரிவிக்க முடியாது சொல்றதுன்றது அதோட கவிவனுடைய சாமர்த்தியம். அதனால வடக்கு தெற்காயிடுத்த அப்படின்னு சுத்தினா உத்தரம் பாகம் வேகவத்தியாக தட்சிணம் அப்படின்னு அந்த சப்த ஸ்லேஷையினால விரோதாபாச அலங்காரம் உயர்ந்தது என்ற பொருள் திருவுள்ளமானபடியால் விரோத பரிகாரம் கொள்வது. இது ஒரு விச்சித்தி விசேஷம். காவியங்களில் ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதுகிற சமயத்தில் சில மரபுகளை தொடர வேண்டியது. இதில் விரோதத்தை இட்டு விரோதிக்கும்படியா விரோதத்தை உள்ளதா மேலோட தெரியும்படியா இருக்க சப்தங்களை பிரயோகிக்கிறது கூட சுவாமியும் பலது காட்டிருக்க. மற்ற கிரந்தங்களில் அஸ்திகிர மகாத்மத்திலேயே பிரம்மாவை பற்றி சொல்றச்ச நாபிஜாத்தனாய்கொண்ட அபிஜாத்த தமனுமான அப்படின்னு சாய்க்கிறேன். பெருமாவுடைய நாபி கமலத்திலேருந்து கொப்புவிலேருந்து உண்டானார். அவருக்கு நாபிஜாத்தா அப்படின்னு சொல்ல நாபியிலே உண்டானவர். ஆனால் நாபியில் உண்டானவர்னுச்சா நாபிஜாத்தகான்னு சொல்கிறதுக்கு அபிஜாத்தகான்னு பிரிக்க முடியும் அந்த பதங்களையே. அப்போ அபிஜாத்தன்னா உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், அனபிஜாத்தன்னு அர்த்தமாயிடும். அபிஜாத்தகான்னு பிரித்தா சுவாமி அங்கே பிரம்மா யாகம் பண்ணவர்த்த விவரிக்கும்போது நாபிஜாத்தனாய்கொண்டே அபிஜாத்த தமனான சதுர்முகன் வேள்வி பண்ண ஆரம்பித்தான்னு சாய்க்கிறேன். இவன் அபிஜாத்தன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இவன் அபிஜாத்த தமன். நாபிஜாத்தன்னு சொன்னால் பெருமாளுடைய நாபிலேருந்து உண்டானவன். அங்கே அபிஜாத்தான்னு பிரிக்க வேண்டாம். அதே போல் விரோதத்துக்கு பரிகாரம் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு இப்படி சில விசித்தி விசேஷங்கள் மூலமாக காட்டியிருக்கார். அடுத்ததா ஹிரண்யகசிபு எம்பெருமானிடம் பலபடி பலமுறை அபச்சாரப்பட்ட போதும் துளியும் மனதில் விகாரம் கொள்ளாத எம்பெருமான் அபராத சஹசிரம் அஜஸ்ரஜம் ஹிரண்ய உபாவகத்தை அப்படின்னு சொல்லுங்க. இவ்வளவுதான எண்ணிக்கை அத்ததான எத்தனையோ அபச்சாரங்கள் பெருமாளத்தில் ஹிரண்யன் பட்டிருக்கான். அப்பெல்லாம் துளியும் மனதில் விகாரம் கொள்ளாத எம்பெருமான் ஒரு சிறு குழந்தைக்கு தொல்லை கொடுக்க தொடங்கியதும் தாங்க முடியாத கோபத்துடன் வெகுண்டு எழுந்தார் அப்படின்ற. தன்னை நிந்தித்தான், தனக்கு அவமானப்படுத்தினான், தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டான் ஹிரண்யன்றது பெருமாள் விகாரத்தை அடையலை. ஆனால் பாகவதனான அவன் பிள்ளையாவா இருந்தால் கூட பகவத் பக்தனான ஒத்தனை அவன் இம்சைப்படுத்த கிளம்பின போது அப்போ பெருமாள் வெகுண்டு எழுந்தார். ஒரு சிறு குழந்தைக்கு தொல்லை கொடுக்க தொடங்கியதும் தாங்க முடியாத கோபத்துடன் வெகுண்டு எழுந்தார். இதனால் தன்னிடம் படும் அபச்சாரத்தை விட தமது பக்தர்களிடம் படும் அபச்சாரம் மிகவும் தீங்கானது என்பதை காட்ட இப்படி நடந்து கொண்டாராம். அதாவது பகவத் அபச்சாரம் அபச்சாரம் 2 நூல். பாகவத அபச்சாரம் ரொம்ப கொடியது, அதுலேருந்து நாம் விலகி இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ பகவத் அபச்சாரம் பண்ண இரண்டனை சிக்ஷிக்கலை. பாகவத அபச்சாரப்பட்ட பிரகலாதனிடத்தில் அபச்சாரப்பட்ட போது அவனை சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்னு. இதனால் தன்னிடம் படும் அபச்சாரத்தை விட தமது பக்தர்களிடம் படும் அபச்சாரம் மிகவும் தீங்கானதை காட்டுறதுக்கு எப்படி நடந்து கொண்டார். இதனை எது அபராத சஹசிரம் அஜஸ்ரஜம் துவயி சரண்ய ஹிரண்ய உபாவகத்து வரத தேன சிரந்தம் அவிக்கிரிய விகிருத்தியும் அர்பக நிர்பஜனாதகாக. இது வரதாயஸ்தவத்தில் கூறத்தாழ்வான் சாத்தது இது என்று ஸ்ரீ ஆழ்வான் காட்டி அருளினார். அதில் எது அபராத சஹசிரம் ஆயிரக்கணக்கான அபச்சாரங்கள், அதுவும் அஜஸ்ரஜம் ஓய்வில்லாமல் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அபச்சாரங்கள்லாம் பொறுத்துட்டு இருந்தேன். உன் விஷயத்தில் இறைவன் பண்ண அபச்சாரங்களை பொறுத்துட்டேன். துவயி எது அபராத சஹசிரம் அஜஸ்ரஜம் ஹிரண்யா உபாவகத்து வரத தேன சிரந்தம் அவிக்கிரியா. வரதராஜனே தேப்பெருமாளை
எவ்வளவோ நாள் இப்படி ஒன்னிடத்திலேயே அபச்சாரப்பட்டிருந்த போது அதை நீ கணிக்கவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை. ரொம்ப நாள் தேனம் துவம் அவிக்கிரியா பூஹு. விகிருதி அடைஞ்சது எப்போ? சும்மனா கோவிச்சுண்டு சங்கல்பத்தான் அப்படி ரூபம் எடுத்துன்றது. அர்பக நிர்பஜனாத், ஒரு குழந்தையே இவன் அதுக்கு தொல்லை கொடுத்தான்றதுனால் ஒரு சிறு குழந்தைக்கு தொல்லை கொடுக்க தொடங்கியதும் தாங்க முடியாத கோபத்துடன் வேண்டு எழுந்தார் அப்படின்னு அவரும் ஆழ்வானும் காட்டியிருந்திருக்கார். அடுத்தது வேகவத்தியாஸ்து தட்சிணம், தன்னை கூப்பிடாமல் யாகம் நட துணிந்த பிரமனின் யாகத்தை அழிக்க சரஸ்வதி கோபமுத்து வேகவதி என்ற நதி உருவில் வந்தாள் அப்படின்னு பிரம்மா சொல்லி அனுப்பினார். நாரதர் மூலமாக சிட்டர் மூலமெல்லாம் அப்பா யாகம் பண்ணுறா நீ வாமான்னு அம்மாவை கூப்பிட சொல்லி அனுப்பினார். அவள் பெருமாளத்தில் கோபத்தோடு இருந்தால் வரல. அவள் வரலன்னு அவளுக்கு பதிலாக இன்னொரு மனைவியை வச்சுட்டு யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதாவது தன்னை கூப்பிடாமல் யாகம் நடத்த துணிந்த பிரமன் அவர் யாகம் பண்ணுறேன்னு கிளம்பி விட்டதுன்னா அந்த யாகத்தை அழிக்க சரஸ்வதி கோபத்தை அடைஞ்சுட்டு வேகவதி அப்படின்ற நதியினுடைய உருவில் வந்தாள். வந்தது அந்த யாகசாலையை மூழ்கடிக்கிறதுக்காக. அப்போ ஸ்ரீ நிருசிம்மன் இந்த வெக்கணைக்கு தெற்கே சேவையாவது கண்கூடு அப்படின்னு நடுவில் ஒரு வாக்கியம் ஏதாவது இல்லையா? வேகவத்தியாஸ்து தட்சிணம், ஸ்ரீ நிருசிம்மன் இந்த வெக்கணைக்கு தெற்கே சேவையாவது கண்கூடு. அதுதான் வேகவத்தியாஸ்து தட்சிணம் அப்படின்னு. தட்சிணா என்ற சொல்லுக்கு சமர்த்தர் என்றும் பொருள் உண்டு. அப்படி கொண்டால் அணை உருவில் சமயோஜிதமான உரு கொண்டதை காட்டியபடி அச்சுதன் அனைத்தணுவில் அத்திசை வர தகைய வத்தணுகினாள். அத்தணுகினாலும் பிரிக்கலாமாக்கும் தெரியல என்றும். அதாவது அத்திரி மகாத்வியத்தை சுவாமி இதை பற்றி சொல்லும்போது பிரம்மாவுடைய யாகத்தை குறைக்கிறதுக்கு அது பெரிய அழகான சந்தஸ்திரம் எப்படி வந்தான்ற அந்த கதியை காட்ட முடியாவே சுவாமி ஸ்லோகம் அங்கே அனுசந்திச்சிருந்திருக்க. அதில் நற்பதிகள் அற்பதிகள் கற்புரள அற்புத மறுகதியினால் அப்படின்னு கல்கள்லாம் கூட பாறைகள்லாம் அப்படியே செதறி பேர்ந்து நெடுது அடிச்சுட்டு வர முடியாது, ரொம்ப வேகத்தோடு வந்தாள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியா அவள் பிரம்மாவுடைய யாகத்தை கெடுக்க வேகமாக நதியாக வரா சரஸ்வதி. பிரம்மா யாகத்தை ரட்சிக்கிறதுக்காக இந்த நிருசிம்மன் அங்கே எழுந்திருக்கேன். உடனே இவர் என்ன பண்ணார், அவருடைய வேகத்தை தடுக்கிறதுக்காக ஒரு அணை உருவில் உடனே தன்னை மாற்றின்றார் பெருமாள். அணை உருவில் சமயோஜிதமான உரு கொண்டதை காட்டியபடி. அப்போ அச்சுதன் அணைத்தனுவில், தனுன்னு சரீரம், இப்போ அணையாகிற உருவில் அத்திசை வர வரத்தகை வத்தணுகினாள். உடனே பெருமாளுக்கு உருக்க வந்துவிட்டது பார்த்து அவரை தாண்டிட்டு போக வைக்கப்பட்டு அங்கேயே நின்றுட்டான். பூமியை அந்தர்தானமாகிட்டா, பூமி உள்ளே போயிட்டான். அதனால பிரம்மாவுடைய யாகமும் காப்பாற்றப்பட்டது. பெருமாளுக்கும் தட்சிணகான்ற சப்தம் இதனால் சொல்ல முடியும். வேகவத்தியாக தட்சிணம் அப்படின்றது அந்த கேசரி நிருசிம்மன் சமர்த்தர். சமயோஜிதமாக ஒரு சமயத்தில் ஒரு அவசரத்தில் சட்டுன்னு ஒரு முடிவெடுத்து சரியாக காரியத்தை நடத்துறதுல அந்த சாமர்த்தியம் உள்ளவர் அப்படின்றதை காட்டுறதுக்கும் தட்சிண சப்தம் பிரயோஜனம். தட்சிணான்ற சப்தம் திக்கையும் காட்டும். அப்போ ஸ்ரீலிங்கம் தட்சிணகான்னு சொன்ன சாமர்த்தியம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தத்தில் தட்சிணாக காசக்காக அப்படின்னு திருஷ்டாந்தம் சொல்லிருக்க. மகாபாரதத்தில் பாட்டு பாடுறா பலர், அந்த பாடகர்கள் ரொம்ப நன்னா பாடினார்கள்னு சொல்லிட்டு தட்சிணாக காசக்காகனு சொல்லலாம். ரொம்ப நன்னா பெரிய சாமர்த்தியம் வந்தது, ரொம்ப அழகாக எல்லாரையும் ரசிக்க வச்சார். அந்த மாதிரி தட்சிண சப்தத்துக்கு சாமர்த்தியம்னு அர்த்தம் உண்டு. அப்படி சொல்கிறச்ச பெருமாள் அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி அதனால அந்த பாட்டையும் காட்டுற. நன்னு நயந்த அயமேத மாவேள்வி பொன்ன உரையணங்கு பூம்புணலாய் கன்னி வர ஆதி அயனுக்கு அருள் செய்து அணையானான் தாதை அரவணையான் தான் என்று இதனை ஆச்சாரியர் ஸ்ரீ அஸ்திகிரி மகாத்மத்தில் காட்டி அருளினார். அன்னு நயந்தான்னு கதயுகத்தில் பண்ணின அயமேதம் ஆவேள்வி அஸ்மேதமாகிற மகா யாகத்தில் ஆரம்பிச்சுட்டார். அதை போன்ற அதை நாசம் பண்ணுறதுக்காக உரையணங்குன்னா வாக்தேவதையான சரஸ்வதி பூம்புணலாய் கன்னி வர ஜலம் வேகத்தோட பிரவாகமாக ஓடி வர சமயத்தில் ஆதி அயனுக்கு அருள் செய்து தன்னை ஏற்கனவே ஆசிரியிருக்கிற பிரம்மாவுடைய யாகத்தை காப்பாற்றுறதுக்காக ஆதியான ஜெகத்துக்கெல்லாம் முதல் குமாரன் பிரம்மாதான் பெருமாளுக்கு அவன் வாக்கிய சிருஷ்டிக்கிறதுனால ஆதி அயன் அவனுக்கு அருள் செய்து பிரம்மாவுக்கு அனுகிரகிக்கிறதுக்காக
அணையானான், தானே ஒரு அணையாகட்டும், அந்த வேகமாக வந்த நதியை தடுக்கிறதுக்கு அணை கட்டின மாதிரி ஆகட்டும். தானே அரவணையான் தான், இவனுக்கு ஏற்கனவே ஒரு அணை இருக்கு, அந்த அணை அறவா இருக்கக்கூடியது. பாம்பணையான் பகவான், அவன் போய் வேகமாக வர பிரவாகத்துக்கு நடுவில் தானே அணையா இருந்துட்டான். இது அந்த சாமர்த்தியத்தை காட்டுறதுனால தட்சிண சப்தத்தை சொன்னது சரியா இருக்கும். பாலாற்றில் பள்ளிகொண்டா என்ற இடத்தில் முதலில் எம்பெருமான் வேகவதியின் குறுக்கே பள்ளி கொண்டார். அப்போதும் சரஸ்வதியின் வேகம் சிறிதே குறைந்தது. பள்ளிகொண்டாவில் சயன எம்பெருமானின் ஒரு சில மாலைகளும் திருவாபரணங்களும் கலைந்து சிதறின. பிறகு மீண்டும் காவேரி பாக்கத்துக்கு அருகில் திருப்பார்கடல் என்ற ஊரில் பள்ளி கொண்டார். இங்கும் சற்றே அவள் சினம் தணிந்தது. கடைசியாக இங்கு திருவெக்காவில் பள்ளி கொண்ட போதே முழுவதும் சினம் தணிந்தது என்பது புராணத்தில் தெரிய வரும் செய்தி. இந்த காஞ்சி மகாத்மியத்தை சொல்ற இடத்துல சத்யவிரதஸ்ய க்ஷேத்திரஸ்ய சீமாந்தே பஞ்சயோஜனே பிரதீத்யாம் ஹஸ்திசைலஸ்ய திசி பீஜகிரேரதः தட்சிணோத்தரத்தः திரியக் சிஷ்யே சேதுரிவாத்புதः அப்படின்னு இது முதல்ல சொன்னது. பள்ளி கொண்டான்ற இடத்துல பெருமாள் ஒரு குறுக்க அணையா இருந்தார், வேகவதி குறுக்க. அப்போ அவருடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சது. அங்கே படுத்திருந்த அந்த பெருமாளுடைய சில அவர் சாத்திருந்த மாலைகளும் திருவாபரணங்களும் கலைந்து செதறி போச்சு. அதாவது இந்த வேகமாக ஜலம் வந்து படுத்திருந்த பெருமாள் அடித்த போது அவருக்கும் ரொம்ப பாதிப்பு இல்லை அப்படின்னு. அது வந்து வேகம் முழுக்க குறையலை நதி இது. அதனால திருப்பி ரெண்டாவது தடவையாக காவேரி பாக்கத்தில் அது அருகில் திருப்பார்கடல்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பெருமாள் பள்ளி கொண்டார். இந்த நதி மேலே பெருகி வச்சு அதுக்கு முதல்ல தான் இன்னொரு இடத்துல போய் அதை தடுக்கிறதுக்காக படுத்துட்டேன். இங்கும் சற்றே அவள் அணிந்தது. அங்கேயும் பூர்த்தி அவருடைய கோபம் போகிற வேகம் முழுக்க குறையலை. மூணாவதா இந்த திருவெக்காவில் வேளுக்கை, இந்த இடத்த வேளுக்கை கிட்ட இருக்கக்கூடிய இந்த இடத்துல இதை பள்ளி கொண்ட போதே சின்னம் முழுக்க அணிந்தது. இதை புராணத்தை காஞ்சி மகாத்தியத்தை சொல்லிருக்கின்ற சத்தியவர்த்த க்ஷேத்திரம்ன்றது காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டது. அதனுடைய ஒரு 30 மைல் எல்லா திக்கிலையும் அது மண்டலம்னு சொல்றது உண்டு. அதில் பஞ்ச யோஜனை 5 யோஜனம்னா 50 மைல் ஆகும். பிரதீத்யாம் இந்த சத்தியவர்த்த க்ஷேத்திரத்துக்கு மேற்கு புறத்தில் 5 யோஜனையில் ஹஸ்திசைலஸ்ய திசி பிரதீத்யான் திசி ஹஸ்திசைலஸ்ய பிரதீத்யான் திசி பீஜகிரே ரதா, அந்த பள்ளி கொண்டாடுறதுக்கு பீஜகிரின்னு பேர் அப்படின்னு. தட்சிணோத்தரத்தா தெரிய சிஷ்ய சேதுரிவாத்புதா, வடக்கும் தெற்குமான நிலையில பெருமாள் குறுக்கப்படுத்துட்டார். ஜலம் அதாவது மேற்கேந்து கிழக்கு நோக்கி வருது அப்படின்னா அது குறுக்க தெற்கு மேற்குமா ஆக்சஸில் படுத்துன்னுட்டாருன்னு அதை தடுக்கக்கூடியது. அதனால எத்த சிஷ்ய ஜனார்தன பீஜாத்ரே உத்தரே தேசே எத்த சிஷ்ய ஜனார்தன அத்தஸ்தம் சயனே சாக்கியம் பிரவதந்தி மனிஷின. இது அடுத்ததாக திருப்பார்கடலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சயனேசர்னு பெருமாளுக்கு திருநாமம், படுத்துன்னு இருக்கக்கூடிய பெருமாள். அந்த பீஜாத்திலேருந்து உத்தரத்தில் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் வடவண்டதுக்குள்ள வந்தபோது இங்கே ஒரு இடத்துல பெருமாள் படுத்துட்டு அந்த ஜலத்தை மறுபடி தடுத்தார் என்றும் அதுஷ்யாபோ ததா போமோ சத்ய சம்சோஷிதோதகா என்றும் புராணத்தில் உள்ளவற்றை இங்கே அனுசந்திப்பது. அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்கு தெரியாது போயிடுத்து, ஜலம் பூமிக்குள்ளே போயிடுத்து அப்படின்னா அதிர்ஷ்ய உதகா அபோத் அதிர்ஷ்யாபோத் ததா போமோ சத்யா சம்சோஷித்தோதகா, உடனே சட்டுன்னு எல்லா ஜலமும் ஒத்தடிக்கப்பட்டு வளர்ந்து போயிடுத்து. அந்த மாதிரி ஆச்ச இந்த நதியே தெரியாது போயிடுத்து. அதிர்ஷ்யாபோத் பூமிக்குள்ளே போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு என்று புராணத்தை சொல்லிருக்கு. அதனால ஒரே சமயத்தில் ஆகலை, ஆனால் எல்லா சமயத்திலும் பெருமாள் அணையாவே படுத்துட்டு இருந்து அந்த வேகத்தை கோபத்தை குறைச்சி பிரம்மா யாகத்தை காப்பாற்றி கொடுத்தார். அதனால கடைசியாக தோன்றிய இடமே சாரஸ்வத தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. எத்ரோச்சிதா பவத்வேகாத் தராம் பித்வா சரஸ்வதி தத்த தீர்த்தம் அபூத்ராஜன் நாம்னா சாரஸ்வதம் சுபம் என்று முடிகிறது. அதாவது இந்த வேகவத்தை கடைசி வரையில் சிறிதே பெருகி திருமுக்கூடல் என்ற திவ்யதேசத்தில் பாலாறு செய்யாறுகளுடன் கலந்து பிறகு பாலாறு என்ற பெயரிலேயே திருக்கடல் மல்லை வரை பெருகி கடலில் கலக்கிறது. அந்த வேகவதியை பற்றி புராணத்தில் அந்த காஞ்சி மகாத்மியத்தை சொன்னதெல்லாம் அவர் வர்ணித்திருக்கார். இதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றார். ஏன் இப்படி வர்ணித்தேன்றது காரணம் சொல்றார். எதற்காக இவ்வளவு விரிவாக எழுதுகிறோம் என்றால், சிலர் காஞ்சி நகரத்தில் வேகவதி முடிந்து விடுகிறது என்று எழுதினார்கள். அப்படி இல்லை என்பதற்காகவே
இங்கே முடிஞ்சுள்ள இது பள்ளிகொண்டா காவேரி பாக்கம் வேளுக்கை வந்ததுக்கு அப்புறமும் கூட காஞ்சி நகரத்தை வேக ஊற்றி அப்புறம் பூமிக்குள்ளே இருந்துட்டு பாலால் நெய்யார்களோட கலந்து பாலாலாக கடைசியில் சமுத்திரத்தை போய் தெற்கடல் சேர்றது இங்கேயே முடிஞ்சுள்ள அப்படின்றதுக்கு பிரமாணத்தில் இப்படி இருக்கிறதை காட்டினோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லை என்பதற்காகவே நிறுத்திக்கலாமா போனா மேலே தொடரணுமா பார்க்கலாம். கங்கையில் கலந்தாலும் முடிச்சிடலாம் ஸ்லோகத்துக்கு. சரி எவ்வளோ இருக்க பார்க்கலாம். நிறைய விவரணம் உண்டு இவரதுல. கங்கையில் கலந்தாலும் இமமே கங்கை யமுனே என்ற மந்திரத்தில் புகழப்பட்ட யமுனை எப்படி மகாநதியோ அப்படியே சரஸ்வதி என்று புகழப்பட்ட இதுவும் மகாநதியே அப்படின்ற இமமே கங்கை யமுனே சரஸ்வதி சுத்துத்ரி அப்படின்னு வேதங்கள் சொல்லப்பட்டதுனால் நடுவில் அங்கேயே அப்படி நின்றுட்டு போகிறதில்ல, இதுவும் மகாநதியாக ஒத்துக்கணும் அப்படின்றதுனால இப்படி அந்த புராண வாக்கியத்தை வச்சுட்டு விவரித்திருக்கோம்னு காட்டுறாரு இந்த சுவாமி. அதில் கங்கையில் கலக்கிறது யமுனை, அப்புறமா யமுனைன்ற பேர் இருக்கு, கங்கைன்ற பேர் அதுவும் நதி தான், இதுவும் மகாநதி தான். அந்த மாதிரி சரஸ்வதியை கலந்ததுக்கு அப்புறம் கூட மகாநதியை சரஸ்வதினு வேதத்தை புகழப்பட்டிருக்கிறதுனால் இதுவும் மகாநதி. பயோஷ்ணி சரஸ்வதின்னு அமரத்தையும் சொல்லிருக்கு, பயஸ்வினி அப்படின்னு. ஆகவே பாலாறு பயஸ்வினி ஸ்ருதிகளில் பிரசித்தமான நதியாகும். அதனால இந்த பாலாரோடு இது அப்புறம் கலக்கிறது. காமாத் அதிவசன் தமது திருவுள்ளப்படி தாமாகவே உகந்து வந்து எழுந்தருளியவர் என்று பொருள் என்பர். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களான இதிகாச புராணத்தை பாஞ்சராத்திராதிகளில் தெரிவிக்கப்பட்டவைகளில் இந்த திவ்ய தேசமும் அதிலும் குறிப்பாக இந்த ஸ்ரீ நரசிம்மன் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ வேகவதி கரையும் ஒன்றாகும். மண்ணும் அதில் கட்சி வேளுக்கையாளரியை அப்படின்னு பெரிய திருமடல்ல திருவங்கை மன்னன் அருளிச்செயல் அதன் பிராச்சீன உரைகள்லையும் பார்த்தா இது விளங்கும். மண்ணகரம் மாமாட வேளுக்கை மூன்றாம் திருவந்தாதியில் பேயாழ்வார் அருளியதையும் சேவிப்பது. அது 2 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணது. திருமங்கை ஆழ்வார் மடல்லையும் பேயாழ்வார் தன்னுடைய அந்தாதியிலையும் பாடியிருக்கார். காமாதிகா என்ற சொல்லுக்கு இப்படியும் பொருள் உண்டு. உண்மையில் காமஸ்தத கிரே சமவர்த்ததாதி என்ற ஸ்ருதிக்கு உரையிடும்போது காமஹா பகவான் என்ற வேதாந்த நூல்களில் உரையிட்டனர். ஜெகத்தை சிருஷ்டிக்கணும்னு பெருமாள் நினைச்ச போது முதல்ல அவர் மனசுல ஒரு ஆசை உண்டாச்சு, ஜெகத்தை சிருஷ்டிக்கணும். அந்த ஆசையே காமம்னு சொல்றது. அப்போ காமன்னா பகவானே அப்படின்னு வேதாந்த கிரந்தங்கள்ல இதுக்கு வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. காமஹா என்றால் அழகியவன் என்றும் பொருள். ஸ்ரீ நரசிம்மனை பாடும்போது அழகியான் தானே அறிவுருவன் தானே பழகியான் தாளே பணிவன். தாளேவா தானேவா தாளே இருக்கணுங்க என்று ஸ்ரீ பக்திசாரர் நான்முகன் திருவந்தாதியில் அருளியபடியால் காமஹா அழகியவன் ஸ்ரீ நரசிம்மன் என்றும் பொருள். அதனாலேயே மேலே ஒரு ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் மதனாசிகா என்ற காமசப்தத்துக்கு மாற்றுச் சொல்லான மதன என்ற சொல்லை அருளியுள்ளார். அதுக்கு பரியாய சப்தத்தை மேலே பிரயோகிச்சிருக்காங்க. இதுவும் காஞ்சி மகாத்மியத்தில் தெரிய வரும். தன்னுடைய திருமேனி அழகு அவதார விற்த்தாந்தங்களின் செவ்வி இவைகளை கொண்டு உலகினரை ஈர்க்க இங்கு நித்தியவாசம் கொண்டார் என்று இப்போது பொருள். சங்கல்பத்தினாலையும் ஆசையினாலையும் சொன்னால் திருமேனி அழகு அது மற்றவர்களுக்கு ஆசையை உண்டாக்குறதுக்கு காரணம். அவதார விற்த்தாந்தங்களின் செவ்வி அவதரித்தது அதனுடைய அந்த சேர்க்கை, இந்த அழகு இது எல்லாத்தையும் பார்த்தா இது ஜனங்களே ஈர்க்கக்கூடியதாக இருக்கு இந்த அழகு. அதனால் இங்கே நித்தியவாசம் கொண்டிருக்கார். காமாத் அதிவசன் அப்படின்றது. கஷ்டித் இத்தகையவர் என்று ஒருவராலும் அளவிட்டு கூற முடியாத நிலையில் எழுந்தொழியிருப்பவர். இப்பெருமானை விளக்கி கூறிய ஸ்ருதி எஸ்ய சாயாமிருதம் எஸ்ய மிருத்யோ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம என்று ரிங் மந்திரம் காட்டியது இங்கு அனுசந்திப்பது. மந்திரத்தில் கஸ்மை என்பது கேள்வியை கூறும் சொல்லன்னு ஏகோனைக்க சவ கக்கிம் என்று ஸ்ரீ சஹஸ்ரநாமத்தில் வருகிறபடி இதுவும் எம்பெருமானது ஒரு திருநாமமாகும். கஹான்றது அந்த இடத்துல பெருமாளை குறிக்கிறது. கஸ்மை அப்படின்னு சதுர்த்தி விபக்தி எம்பெருமானுக்குன்னு அர்த்தம், யாருக்காவது அப்படின்ற அர்த்தம் இல்லை. அதுக்கு இந்த மந்திரத்தில் எஸ்ய சாயா அமிர்தம் யா மிருத்யு மிருத்யோ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம. ரிக்வேதத்தில் இப்படியே இருக்கா, இது மிருத்யு மிருத்யுன்னு இருக்கா சப்தம் பார்க்கணும். நம்ம வேதத்தில் எஸ்ய சாயாமிர்தம் எஸ்ய மிருத்யோ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம. மிருத்யுவும் யாரை சேர்ந்தவனோ யாருக்கு அடிபணிந்தவனோன்னு அர்த்தம் நம்ம ஜாகியில் இருக்கிறதுல எஜுர்வேதத்தில்.
இங்க கஹான பெருமாள் திருநாமம் ஏகோனைக்க சவ கக்கியம் அப்படின்றது கஹான திருநாமமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது அந்த மாதிரி இது இங்க கஷ்டித்து கஹான்னு யாரோ ஒருத்தன் அர்த்தம் இல்லை, பெருமானே அர்த்தம். இவருடைய திருவடி நிழலே நமக்கு மோட்சமாகும். எஸ் சாயா அமிர்தம்னு அந்த மந்திரத்தை சொன்னதுனால் இவரே மந்திரராஜ பத ஸ்தோத்திரத்தில் காட்டியபடி மிருத்யுஹோ யமனுக்கும் காலன் என்றபடி. நிசமன் மிருத்யுன்றது நிசம் மந்திரத்தில் இருக்கு, அதுவும் இதை காட்டுறது. இத்தகைய எம்பெருமானை அறியாமல் வேறு ஏதேதோ அறிவதால் ஒரு பயனுமில்லை என்பதை எஸ் தன்னவேதைக்கு மிருத்தாகரிஷ்யதி என்னும் சுத்தி காட்டியது. இந்த தெரிஞ்சுனால் பெருமாள் தெரிஞ்சுக்கிறது தான் லாபம். அதனால இவர் கஷ்டத்துன்னு சொன்னால் பெருமை வாய்ந்தவர், எப்படிப்பட்டவர்னு விவரிக்க முடியாத ஏத்தம் உள்ளவர்னு அர்த்தம். கேசரி இதுவரை எங்கும் யாரும் எக்காலத்திலும் சேவித்திராத மிக வியப்பான திருமேனி அமைப்பை கொண்ட சிங்கம் இவர் என்னபடி. இவரது திருநாமத்தை வாயால் உச்சரித்தவுடன் அசுரர்கள் ஓடிவிடுகிறார்கள். தேவதைகளும் ஸ்ரீ நரசிம்மன் திருநாமங்களை கூறியவரை வணங்கி வருகின்றனர். அவர்கள் அழிந்து விடுகிறார்கள். நமக்கு யாரேனும் எதிரிகள் இருப்பின் அவர்கள் வெகு தொலைவுக்கு ஓடிவிடுவர். அப்படிப்பட்ட ஸ்ரீ நரஹரியானவர் அடியனுக்கு மேன்மேலும் மங்களங்கள் வளர அடியனிடம் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ சவுனகர் மாங்கல்ய ஸ்தவத்தில் விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் இருக்கு. இந்த மாங்கல்ய ஸ்தவம் சவுனகர் பண்ணது. அவர் சொன்னதை பட்டரையும் எடுத்து காட்டியிருக்கார். அருளினதை ஸ்ரீ பட்டர் எடுத்து காட்டி அருளினார். ஸ்லோகம் வருமாறு: திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதாக நஷ்யந்தி ரக்ஷாம்சி அபயாந்தி சாரய யத் கீர்த்தனாத் சக அத்புத ரூபகேசரி மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹே என்று அங்கே மாங்கல்ய ஸ்தவத்தில் சவுனகர் சொல்லிருக்கார். விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் இருக்கு. அதே அங்கே சொன்ன அத்புத ரூபகேசரின்றதே அப்படி வச்சு சுவாமி இங்கே அத்புத கேசரின்னு சொல்லுங்க. அதே மாதிரி உபாசன மந்திரம் இது ரொம்ப இருக்கு போட்டுருக்குமா எடுத்துக்கலாம். உபாசன மந்திரம் இங்கே முடிஞ்சுடலாம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனை பற்றியே என்பதற்காக ஸ்ரீ சுவாமி தேசிகன் சேஸ்வர மீமாசையில் விளக்கியுள்ளார். விரிவு ஸ்ரீ நரசிம்ம ஸ்தோத்திரங்கள் என்ற நமது தமிழ் விளக்கத்துடன் கூடிய நூலில் காண்பது. சென்னையில் விஸ்வாதிபுத்திரம் வெளியிடப்பட்டது. இங்கேயே மேலே வரும், மேலே சொல்ல போகிறேன். அதனால இந்த அத்புத கேசரி அப்படின்றதுக்கு மேலும் சில விவரணம் அடுத்த ஸ்லோகங்களில் வருது. உபாசனங்கள் பண்ணும்போது ஒரு ஸ்லோகம் ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டியதுக்கு சத்தாரிசிங்காத்ரயோ சிபாதாத்வே சீர்ஷே சப்தஹஸ்தாசுவாஸ்ய திதா பத்தோ ஷபோரோ ரவீதி மகோ தேவோமத்யாகம் அவிவேஷான்னு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த உபாசன மந்திரம் லக்ஷ்மி சுமனை பற்றினதுன்னு சுவாமி சேஸ்வர மீமாசையிலே விளக்கியிருக்காருன்னு சொல்கிறேன். மேலே இவரே காட்டுறார், அந்த பக்தி எல்லாமே எடுத்து காட்டுறார். சேஸ்வர மீமாசை நம்ம சைட்டில் இருக்குது, அதுலேருந்தும் பார்த்துக்கலாம். அடுத்த தடவை அனுபவிப்போம். இன்னைக்கு இதோடு நிறுத்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. சொல்லுங்க. தன்யலட்சுமி அடியேன், எனக்கு ஒரு சந்தேகம். கங்கா யமுனா சுதூத்திரின்னு வருது இல்ல, அந்த நதி எங்க இருக்கு? ஒத்தர சமயத்து பேசா கொஞ்சம் சரியா கேட்கும். சொல்லுங்க, என்ன கேக்குறீங்க? நீங்க சொல்லுங்க. இல்ல இன்னொருத்தர் யாரோ கேட்டுதான் வருது நடுவுல, நீங்க என்ன சொன்ன சொல்லுங்க. என்னோட சந்தேகம் கங்கை யமுனே சரஸ்வதி சுதூத்திரின்னு வருது இல்ல, அந்த நதி எங்க இருக்கு? அது இந்த வசிஷ்டர் ஒரு சமயம் பிராண விடணும்னு நினைச்சார் அப்படின்னு சுதியில சொல்றது. பிள்ளை போயிட்டார்ன்றதுனால இந்த கவலையில பொறுத்த ஒரு நதியானது 100 பிரிஞ்சு செதறி போயிடுத்து, அவர் முழுக முடியல அதுல அப்படின்னு சத்ததா திரவதி சுத்துத்ரின்னு பேர் சொல்லிருக்கு. அது வடக்கே இருக்கக்கூடியது. அதுல சுத்துத்ரின்னு சத்ததா திரவதி, அதனால 100 பிரிஞ்சு போயிட்டு இவருக்கு ஒரு வருத்தத்தினால ஒரு சமயம் வசிஷ்டர் பிராண விடணும்னு நினைச்சார். அந்த தன்னை தான் மாய்ச்சிக்கணும்னு நினைக்கிச்ச கூட அதுக்கு அனுகூலம் ஏற்படலை, பகவத் சங்கல்பம் இல்லை, நடக்கலை. அப்போ இந்த சுத்துத்ரின்னு சொல்லக்கூடியது கங்கை யமுனை முதலிய நதிகள் இருக்க இடத்துலையே அங்கேருந்து ஒரு நதியானது 100 பிரிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு அதுக்கு என்ன பேர்ன்றது நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நதி இருந்தது. இந்த விற்த்தாந்தத்தை சொல்லிருக்கு. மலையில நூழ்ந்துடுறேன்னு போனால் அப்போ ஒன்றாலும் சமுத்திரத்தில் குதிக்கிறேன்னு போனால் அதுவும் ஒழுங்கால அளவு ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் ஒரு விற்த்தாந்தம் சொல்லிருக்கு. அப்புறம் கடைசியில் அவருக்கு சந்ததி இருக்குன்னு தெரிஞ்சு சரி தான் சந்தோஷமே, நான் பிராண விட ஆசைப்படல, ஜீவிக்க ஆசைப்படுறேன்னு நினச்சிட்டு வந்தேன்.
அதனால நான் இருக்கணும்னு நினைச்சாலும் நம்ம இஷ்டம் இல்லை, பகவத் சங்கல்பம். போறேன்னு நினைச்சாலும் பகவத் சமூகம்லேருந்து நடக்காதுன்றதுக்காக அப்படி ஒரு வృత్తాந்தம் சொல்றதுக்கு. அப்போது நூறா பிரிஞ்சதுன்றதுக்காக சுத்துத்ரி அப்படின்றத சொல்றது. அப்படியே பேர் கொண்ட நதி இன்னைக்கு ஏதாவது இருக்கான்றது தெரியல, பார்க்கலாம். வேத பாஷைகளை சொல்லிருந்தா கூட அவளும் நூற்றுக்கணக்கான வருஷம் முதல்ல எழுதி இருந்திருக்கேன். பார்ப்போம் அதுக்கு ஏதாவது பேர் சொல்லிருக்காளா, இன்னது இன்னைக்கு இந்த பேர்னு ஏதாவது சொல்லிருந்தா பார்த்து சொல்றேன், பார்க்கலாம். கன்னியாசுமி அடியேன் தாசன். யாரோ உடல் கேட்க வந்தா போல இருக்கு. அடியேன் சேவிச்சுக்கிறேன் சுவாமி. ஆசீர்வாதம். நமஸ்காரம் அடியேன் சேவிச்சுக்கிறேன். அடியேன் சேவிச்சுக்கிறேன் சுவாமி. சுவாமி சேவிச்சுக்கிறேன். என்னன்னு தெரியறது இல்லை, வெறும் சொல்றது மாதிரி தான் தெரியுது. ஆட்டம் பார்க்கலாம். ஆன்லைன் இருக்கிறது. நமஸ்காரம் பாலாஜி பத்மநாபன். நமஸ்காரம் சேவிச்சுக்கிறேன். சரி, சின்ன விஷயம் கேட்கணும். அடியனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாம் அடியன். இது வந்து பெருமாள் வந்து ஒரு பக்கத்துல ஒரு ஸ்திரீயும் மற்றொரு பக்கத்துல நிறைய ஸ்திரீகளும் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காரு சாட்சியா மாதிரி கேட்டேன். அதுல வந்து நம்ம நாயிகா பாவத்துல இருக்கிறதுனால நம்ம பெருமாள் கிட்ட போறச்சே நம்ம ஸ்திரீ மாதிரி இருக்குச்சே அந்த பக்கத்துல நம்மள எல்லாருமே ஆலிங்கனம் பண்ண மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம் அடியன். பண்ணலாம், தப்பு. இங்க சொன்னது ஸ்ருதினாம்னு பகவச்சனம் சொன்னதுனால வேதங்கள் பல சாக்கைகள் கொண்டது. சாக்கைன்ற சப்தமும் ஸ்ரீலிங்கம், அதனால வேதங்கள்லாம் பகவானை கொண்டாடுறதுன்னு அர்த்தம். பகவச்சனம் சொல்றது ஸ்ருதின்ற சப்தத்துக்கு பகவச்சனம் சொல்லிருக்கார், ஜீவானாம்னு சொல்லலை. அதனால நம்மை போல ஜீவாத்மாக்களை சொல்லாமல் ஸ்ருதின்றதே ஒரு யுவதி, அதையும் காட்டிருக்காரு எத்தனை சப்தத்துல. ஸ்ருதி யுவதி சிரோபூஷணம் பாஷணம்னா அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால பாஷிகாருக்கு சொல்றதையும் ஸ்ருதி ஆகிற சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிக்காக அப்படின்ற அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்திரீயா வேதங்களை வேதத்துக்கு அதை சொல்லக்கூடிய பல பதங்கள்ல புல்லிங்க சப்தமும் இருக்கு. ஆம்நாய வேதா அப்படின்னு சொன்னா அது புல்லிங்க சப்தம். அது ஸ்ருதிஹே அப்படின்னு சொல்றது ஸ்ரீலிங்க சப்தமாகுது. ஸ்ருதி ஸ்திரீ வேத ஆம்நாயான்னு அமரத்து இருக்கு. இங்கே ஸ்ருதினாம் உத்தரம் பாகம்னு சொன்னா பல வேத சாகைகள் பெருமாளை கொண்டாடுறதுன்னு அர்த்தம். ஸ்லேஷையா சொன்னது லோகத்தாருக்கு கேட்கும் போது இப்படி கூட தோணலாம் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, இதுல என்ன சொல்லுங்க? எஸ் ஜாயா ரங்கராஜன் ஏதாவது சொன்னாரா? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எஸ்ய சாயாமிருதம் எஸ்ய மிருத்யு கஸ்மை. நம்ம சாக்கையில எஸ்ய மிருத்யு, பட் அங்க ரிக்வேதத்துல அப்படிதான் இருக்கு. மிருத்யும்னு இல்ல அடியே, மாதிரி பாக்கணும் 10:121 போட்டிருக்காரு ரிக்வேதத்துல. 10:121 மிருத்யும்னு இல்ல, அதனால நான் பார்த்தேன். அவர் புத்தகத்தை கொடுத்துக்கிறது அப்படியே போட்டிருக்கோம் நாம. இப்ப அந்த மாதிரி பாடம் எங்கேயாவது இருக்கான்றது வேணும். அதோட நிச்சயமா மந்திரத்தை மிருத்தியும் இருக்கு, மந்திராதிபதி மிருத்தி நமாமியம்னு இருக்கு, அங்கெல்லாம் இருக்கு. ஆனா மந்திரத்துல அப்படி இருக்கான்றது ரிக்வேதத்தை கூட இருக்கு. அதுக்காக சட்டுன்னு செக் பண்ணலாம்னு சொன்னேன். இல்லைன்னு தான் தோன்றது எனக்கு, அவங்க இல்லைன்றதான் எண்ணம். சரி, அப்போ இரண்யகர்ப்ப சொல்றேன் இதுவும் போட்டிருந்தான் இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் மிருத்தி நம்ம போட்டுக்கலாம். அதானே எனக்கு நினைவில்லை. இவரதுல தான் இப்ப முதல்ல நான் பாக்குறேன். சரியா புத்தகத்துல எப்படி பப்ளிஷ் ஆயிருக்கோ அப்படியே போட்டோம். இப்ப அவர் வர வச்சு விட்டதால நம்ம கேட்கவும் முடியாதுன்றதுல எழுதியிருக்க மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. அதான் பாலாஜி படி அதை நம்ம எல்லாம் சொல்லலாம், நம்ம அப்படி நினைச்சுக்கலாம். அது இங்கே வேண்டியதில்லை. இந்த ஸ்லோகத்துல சொல்றதே ஒரு பக்கம் நதி இருக்கு, அதுவும் பொம்நாட்டியே சொன்ன நதி. பொம்நாட்டின்னா பொம்நாட்டி இல்லை, ஸ்ரீலிங்க சப்தம். நதி ஒரு பக்கம் சொன்னார், ஒரு பக்கம் வேதங்கள் சொன்னார். வேதத்துல பல சாக்கைகள் இருக்கு. இந்த சாக்கைகள் ஸ்ரீலிங்கமா இருக்கிறத வச்சு ஸ்ருதி சப்தம் ஸ்ரீலிங்கத்தினால் ஒரு பக்கம் பல ஸ்திரீகளும் ஒரு பக்கம் வச்சிருக்க மாதிரி ஸ்லேஷையா சொன்னதா தோன்றது அப்படின்னு. இதெல்லாம் கவிதை நயத்துக்காக சொன்னது. நல்லது. சுவாமி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. ஆ